कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवन स्मरण सद्गुरुनाथ महाराज की गोविंदा 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 निन्न नामवे चंद गोविंदा निन्न नामवे चंद गोविंदा निन्न नामवे चंद गोविंदा निन्न नामवे चंद गोविंदा गोविंदा अणुरेणु तृणकाष्ठ परिपूर्ण गोविंदा अणुरेणु तृणकाष्ठ परिपूर्ण गोविंदा निन्न नामवे चंद गोविंदा निन्न नामवे चंद गोविंदा गोविंदा सृष्टि स्थिति लय कारण गोविंद सृष्टि स्थिति लय कारण गोविंद परिमहिमेयति आनंद परम पुरुष श्री पुरंदर विठलना हिंगरदासुनी रूपते आनंद गोविंदा निन्न नामवे चंद गोविंदा निन्न नामवे चंद
கோவிந்தா ஹரே கோவிந்தா 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 சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். புரந்தரதாசரோட அற்புதமான கிருதி இதுல பாடுறார். சிருஷ்டி ஸ்திதி லய காரண கோவிந்தா. சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் கோவிந்தன் அப்படின்னு பாடுறார். பரமபுருஷன் அணு ரேணு திருணம் காஷ்டம் எல்லாத்தையும் பரிபூர்ணமா விளங்கக்கூடின அந்த பரம தத்துவம் அந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறார். கோவிந்தா நீங்க நாமவே சொன்ன எவ்வளோ அழகான நாமம் கோவிந்தா உனக்கு அப்படின்னு கொஞ்சறார் புரந்தரதாச சுவாமி. அவர் சொன்ன பிரகாரமே ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம். காலையில எப்படி சிருஷ்டி ஆகிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். சிருஷ்டி பண்ணறதுக்கு பிரம்மதேவனுக்கு பரமமான சக்தியை கொடுத்ததும் பகவான் தான் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மதேவன் சமாதிஸ்தனா பகவானை தியானம் பண்ணும்போது பகவான் ஆட்சி கொடுத்து ஸ்னேகமா பேசி பிரம்மதேவனோட கரத்தை பிடிக்கிறார். கரேஸ்பிருஷன் அப்படின்னு வருது. அப்படியே பிடிச்சதுமே பகவானோடு அந்த அகத்தினேன பாணினா அப்படின்னு நாரதருக்கே சொல்றத பகவானோடு கராம்போஜங்கிறது எவ்வளோ சிருஷ்டம். அந்த கராம்புஜத்தால பிரம்மதேவன் இப்படி தொட்டதுமே சகலமான சிருஷ்டி வித்தையும் கொடுத்து விட்டார். வராம ஸ்ரீமத் பாகவதமே சதுஸ்லோகமா உபதேசம் பண்ணி சிருஷ்டி பண்ணும்படியா ஆஜ்ஞாபிச்சார். பிரம்மதேவன் பகவானோட ஆஜ்ஞை பிரகாரமே அநேகம் சிருஷ்டிகளை பண்ணுறார் அப்படின்னு பூர்வத்துல 2வது ஸ்கந்தத்துல நம்ம பார்த்தோம். அடுத்தது 3வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. பரீட்சித் மகாராஜா சுகபிரம்ம ரிஷிகிட்ட ஒவ்வொரு காரியமா தெரிஞ்சுட்டு வர்றார். இப்போ பரீட்சித் மகாராஜா அப்படின்றது கேட்கிறார். விதுரரும் மைத்ரேயரும் தம்மில் ஒரு சம்வாதம் நடந்ததே. மைத்ரேய மகர்ஷி விதுரருக்கு பகவான் உபதேசிச்சதான தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணினாரே, அந்த கதையை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கு, எனக்கு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டதுமே சுகபிரம்ம ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். திருதராஷ்டிரன் 2 கண்ணும் தெரியாத குருவிருத்தன் பக்ஷபாதி. கௌரவர்கள்னா அதிகம் ஸ்நேகம் திருதராஷ்டிரன். பாண்டவர்கள் 5 எனக்கு இல்லை, அது என் குழந்தைகள் அல்ல, 100 மட்டும்தான் என் குழந்தைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற அந்த திருதராஷ்டிரன் என்ன பண்றான், பாண்டவர்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு சின்ன வயசுலயே பீமனுக்கு விஷத்தை கொடுக்கறான். கொஞ்சம் பெருசானதுமே கல்யாணமானதுமே திரௌபதிய சபையில அவமானிக்கிறான். வனவாசத்துக்கு சொல்லி அனுப்புறான். யூதம் கழிச்சு வனவாசத்திலையும் அஜ்ஞாதவாசம் அப்படின்னு கொடுமைப்படுத்துறான். துர்வாசாவை சொல்லி அனுப்பி பெரிய அவமானப்படுத்தலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ண பகுவிதமான துரோகங்கள் பண்ணுறான். திருதராஷ்டிரனோட முன்னிலையில துரியோதனாதிகள் இப்படியெல்லாம் பண்ணுறா. இப்படியெல்லாம் பண்ணியும் கடைசியில யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி பகவானே தூதனா வந்து உபதேசம் பண்ணுங்க, பாண்டவாளுக்கு கொடுக்கின்றத கொடுங்கோ அப்படின்னு சொன்னதுமே பகவானையும் மதிக்கலை. பகவானையும் மதிக்காம இருந்ததால என்ன சம்பவிச்சது, விதுரருக்கு பிடிக்கலை. இந்த விதுரர் சொன்னா, எதுக்கு இப்படி அவளோட சொத்து அல்லவா, நியாயமா பாண்டு மகாராஜாவோட சொத்து அல்லவா, யுதிஷ்டிரனுக்கு அல்லவா வந்து சேர்ந்தது, திருப்பி கொடுக்க கூடாதா? துரியோதனன் ஒருத்தனுக்கு வேண்டி எதுக்கு இப்படி பண்றாள்? இந்த துரியோதனனை தியஜீங்கோ, இவன் வேண்டாம் நமக்கு. துரியோதனன் ஒருத்தனை நீங்க தியாகம் பண்ணிட்டுனா மிச்சம் இருக்கிற 99 பேரையும் நமக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுமே, ஆனா புத்திரவாத்சல்யம் அதிகம் திருதராஷ்டிரன் ஒண்ணுமே பேசல. அந்த சபையில அமர்ந்துட்டு இருக்கிற துரியோதனனும் இது காதால கேட்டதுமே அவனுக்கு எப்படி இருக்கும், கோபம் வந்தது. என்னையா வெளியில தள்ளணும், நீ தாசி புத்திரன் அல்லவோ, உனக்கு என்ன யோக்கியத்தை மந்திரி பதவியில் உட்காரத்துக்கு அப்படின்னு விதுரன் அவசியம் இல்லாம திட்டணும். பெரியவாளை அவமானப்படுத்தின காரணமே தான் துரியோதனன் அழிஞ்சு போனான். மகான்மாருக்கு கொடுக்கண்டதான மரியாதை கொடுக்கலன்னா அதப்பதனம் தான். இது என்னாச்சு, துரியோதனனோடு இந்த வார்த்தைகள் மர்மத்தை பிளர்த்த கூடினதான வார்த்தைகளை கேட்டதுமே சத்பக்தனான சாதுவான விதுரர் இனி
இங்க நின்னா சரியாகாது அப்படின்னு நினைச்சுட்டு தன்னோட வைஷ்ணவ சாபத்தை உபேட்சிச்சு நான் போகிறேன் தீர்த்த யாத்திரைக்கு, இந்த குருகுல யுத்தத்திலையும் நான் இல்லை அப்படின்னு கிளம்புறேன். இதுவும் பகவத் சங்கல்பம். பகவத் பக்தனான விதுரனுக்கு யுத்தத்துல போய் கஷ்டப்படணும் அப்படின்னு பகவானே இந்த ஒரு பரிபவத்தை ஏற்படுத்தி அவரை தீர்த்த யாத்திரை சொல்லி அனுப்பிவிட்டார். அப்படியே நிறைய தீர்த்தங்கள், நிறைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் விதுரன் பரியடனம் பண்றார். குருக்ஷேத்திரம் யுத்தம் ஒரு பாகத்துல நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ செய்திகள் வருது. அப்பப்போ அவர் பரிதபிக்கிறார். அந்தந்த க்ஷேத்திரங்கள்ல போய் பகவான அங்கங்க தர்சனம் பண்ணி கடைசியில ஒரு பிரதட்சிணம் பண்ணி பிருந்தாவனம் வந்து சேர்கிறார். பிருந்தாவனம் வந்து யமுனா தடத்துல இப்படி அவர் வரும்போது முன்னாடி ஆரோ ஆறு அப்படின்னு பார்த்தா உத்தவர். உத்தவோ புத்தி சத்தமாக ஏற்பட்டவர் மகாபாகவதர், ப்ரஹஸ்பதி சிஷ்யன், அப்பேற்பட்ட புத்திசாலி. பகவான் எல்லாருக்கும் கீதை அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அந்த பகவானுக்கு ஒரு மந்திரியா உத்தவர் பகவானுக்கு உபதேசம் பண்ணுவாரா? அவ எப்பேற்பட்டவரா இருக்கார் உத்தவர், பரம பக்தன். பகவான் என்னென்ன வஸ்திரம் தரிச்சுப்பாரோ அதே வஸ்திரத்தை உடுத்துப்பார். பிரசாதம், கிருஷ்ண பிரசாதம் அப்படின்னு. பகவான் என்ன உணராரோ அந்த உச்சிஷ்டத்தையே எடுத்து வாங்கிப்பார். பகவான் போட்டுன மாலையே போட்டுப்பார். அப்படி சர்வம் கிருஷ்ணமயம்னா அது உத்தவர். அப்படி இருக்கிற மகாபாகவதனான உத்தவரை பார்த்ததுமே விதுரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணி, வைஷ்ணவர்கள் அல்லவா இருந்த பேரும் ஒருத்தர் ஒருத்தரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறார். விதுரர் பார்க்குற ரொம்ப நாள் ஆச்சே, அவர் விட்டு போய் தீர்த்தாடனத்துக்கு போயிட்டார் இல்லையா? உத்தவர் தானே பகவான் கூட இருந்தார். குருகுல யுத்தத்தை எல்லாம் உத்தவர் பார்த்துருப்பாரு. அப்போ யுத்தத்துல எல்லாரும் தான், தன்னோட பந்துகள் எல்லாரும் தான் போயிட்டான். ஆனா பகவானோட பந்துகள் அவள்லாம் சுகமா இருப்பாளே. அதனால குஷல பிரஷ்னம் பண்றார் விதுரர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சுகமா இருக்காரா? பலராம சுவாமி சுகமா இருக்காரா? வசுதேவர் சுகமா இருக்காரா? பிரத்யும்னன் எப்படி இருக்கார்? உக்ரசேனர் எப்படி இருக்கார்? சாம்பன், யுயுதானன், அக்ரூரன், தேவகி, அனிருத்தன், பஞ்ச பாண்டவர்கள், குந்தி எல்லாருமே சுகமா இருக்காளா அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு வர. அப்படியே கேட்டுட்டு வரும்போது பகவான் சுகமா அப்படின்னு கேட்டதுமே உத்தவருக்கு அடக்க முடியலை. ஒரு ஔட்கண்யம் வந்துடுது. சமுஹூர்த்தமபூத்தூஷ்ணிம் கிருஷ்ணாக்ரிசுதயா கிருஷம் தீவ்ரேண பக்தியோகேன நிமக்ன சாது நிவ்ருதः புலகோத்பின்ன சர்வாங்கோ முஞ்சன்யேதృశాசுதः பூர்ணார்த்தோ லட்சிதஸ்ய ஸ்நேகப்ரசர சம்ப்ளுதः शनकैर्भगवान् भगवल्लोकान् लोकं पुनरागतः विवृज्य नेत्रे विदुरं प्रत्यागोत्थः उत्स्मयन् शनकैर् भगवल्लोकान् ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற நாமம் கேட்டதுமே அப்படியே ஔட்கண்யம் வந்து கண்ணை மூடிண்டு ரெண்டு கைகளையும் கூப்பிண்டு ஏதோ பகவத் லோகத்துக்கு போயிட்டார் உத்தவர். வேறுபட்ட பாகவதன் அல்லவா கண்லேருந்து தாரதாரியா கண்ணீர் கொட்டுறது மேனி எல்லாம் சிலக்க. எப்படி சொல்லுவேன் பகவான் இந்த பூமியில இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் பகவான் தியானம் பண்ணிட்டு நல்ல தனத்தானே சமாதானப்படுத்திட்டு நல்ல கண்களை திறந்து பார்த்து விதுரர்கிட்ட சொல்றார், அந்த பகவான் சாட்சாத் பரம திவ்யோத்தம புருஷன், வைகுண்டவாசன், நம்மளையெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்து பூமியில அவதாரம் பண்ணி எத்தகையதான லீலைகள் எல்லாம் பண்ணினார். அந்த பகவான் இகலோகத்துல இருந்த சமயத்துல யாருமே அந்த பகவானை புரிஞ்சுக்கலை. இவர் பரம திவ்யோத்தம புருஷன், சாட்சாத் சர்வேஸ்வரன் புரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாருமே ஏதோ ஸ்திரீ லோலோகம், நிறைய ஸ்திரீகள் இருக்கா, பெரிய ராஜாதி ராஜா, நல்ல பணம் காசு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறா. தங்கள்னு ஒருத்தன் அப்படின்னு தான் நினைக்கிறா. இந்த பகவானோட மகாத்மியம் யாருக்குமே தெரியலை. ராஜசூயத்துல கூடி தேவதைகள் பார்த்து மோகிக்க கூடினதான திருமேனி அல்லவோ, சர்வாங்க சுந்தரன் அல்லவோ. கோபி ஜனங்கள்ல எந்த ஒரு திருமேனியை கண்டு மயங்கினாலோ பக்தானுகிரகார்த்தம் அந்த ஒரு சச்சிதானந்த மூர்த்தி எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்கு வந்தாரே. எவ்வளோ லீலைகள் பண்ணார். எல்லாமே விடம்பனம். கம்சனை பயந்துட்டு தேவகி வசுதேவாள் கூட காராகிரகத்துல தோன்றின பிரபு அங்கேருந்து கோகுலத்துக்கு வந்துவிட்டார். கம்சனை இவருக்கு பயமா? இவரை பயந்துட்டு சூரியன் உதிக்கிறது, இவரை பயந்துட்டு எல்லா லோக பாலகர்களும் பிரவர்த்திக்கிறார்.
அவருக்கு துச்சமான ஒரு மனுஷனா இருக்கிற கம்சனை கண்டா பயம். ஆனாலும் லீலைக்கா கொண்டு கோகுலத்துக்கு போனார். யசோதாமா கூட லீலை பண்ணினார், கோபிஜனங்கள் கூட லீலை பண்ணினார், எவ்வளவு லீலைகள் பண்ணினார். அந்த லீலைகள் எல்லாம் அனுஸ்மரிச்சுட்டு வரார். அஷ்ட மகிஷி கல்யாணம், நரகாசுர சம்ஹாரம், தேவதைகளை காப்பாற்றுறது, பகவான் மதுரையை வந்து அசுரர்கள் ஜராசந்தன் முதலானவாழ் ஆக்கிரமிச்சப்போ துவாரகாபுர நிர்மாணம் பண்றது, அந்த லீலைகள் எல்லாம் சொல்றார். குருக்ஷேத்திர மகாயுத்த நிர்வாகம் பண்ணது, பூபாரத்தை தீர்த்தது, யாதவாழ்வு சொச்சம் பாரதியை தீர்த்தது, தர்மபுத்திர ராஜாவா ஸ்தாபிச்சது, பரீட்சித்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து காப்பாற்றுனது, 3 அஸ்வமேதம் கர்மபுத்திரரை வச்சு நடத்தினது, துவாரகைய கர்மயோகியா இருந்துட்டு பரணம் பண்ணது, பகுவிதமான லீலைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில பிராமணால் எல்லாம் சபிச்சு விட்டா யாதவ குலத்தை. ஒரு முசலத்தால யாதவ குலம் நசிக்கும் அப்படின்னு சாபம் தந்து விட்டா. அந்த சாபத்தை பிராமண வச்சனத்தை சத்தியம் பண்ணுறதுக்காக கொண்டு பகவான் எதுக்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரா அடிக்க பண்ணிட்டு, எப்படி நிறைய இந்த பேம்பு இருக்கும் இல்லையா, முளை காற்றடிச்சா முளைகள் எல்லாம் தமிழ் இப்படி இப்படி ஆடும். ஆடி அது உரசி 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 அந்த சூடுல அந்த ஃப்ரிக்ஷன்ல தீ உண்டாகி எல்லா முளையும் அப்படியே தகிச்சு சாம்பலா போயிடும். அது மாதிரி யாதவர்கள் எல்லாருமே ஏரக புல்லுகளை வெளிச்சுண்டு ஒவ்வொருத்தரா வெட்டி 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 வெட்டி, இது என்னோட அண்ணா, இது என்னோட அப்பா, இது என் குழந்தை அப்படிங்கிற பேதபாவம் இல்லாம வாருணிய குடிச்சுண்டு மதோன்மத்தர்களா அடிச்சுண்டு அடிச்சுண்டு எல்லாருமே மரணம் அடைஞ்சா. இந்த கோலாகலத்தை கண்டு கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு உத்தவர் பார்த்ததுமே பகவான் பிரசாந்த மூர்த்தியா ஒரு ஆள் மரத்துக்கு கீழே அப்படியே அமர்ந்து இருக்கிறத உத்தவர் பார்க்கிறார். உத்தவர் பார்த்ததுமே அங்க ஓடி போய் பகவான சரணாகதி பண்ணி, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இப்படி எல்லாம் நடக்கிறதே, கிருஷ்ணா யாதவாளையெல்லாம் காப்பாற்ற கூடாதா அப்படின்னு உத்தவர் கேட்கிற. பகவான் சிரிக்கிறார். பகவானோட அந்த ஒரு கோலத்தை வர்ணிக்கிற சாந்த ஸ்வரூபனா ஒரு கால் மேல போட்டு எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரனா சதுர்பூஜாகாரனா பகவானோட திவ்யமான ஆயுதங்கள் எல்லாம் ரூபம் தரிச்சுன்னு பகவான் பின்னாடி இருக்க சாந்தமூர்த்தியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்கிறார் உத்தவர். அவர் வந்து ஸ்வதாமத்துக்கு போக போறார் அப்படின்னு புரிஞ்சது உத்தவர். பகவான சரணாகதி பண்ணி, கண்ணா என்ன விட்டுட்டு போறியா, என்னையும் கூட்டிட்டு போயேன் அப்படின்னு அழறார். அப்போ பகவான் சொல்றார், பூலோகம் க்ஷேமமா இருக்குண்டாமா உத்தவா, உன்ன மாதிரி ஒரு பாகவதனோடு பூலோகத்துல இருந்தாதான் காலாகாலத்துக்கு மழை பொழியும். இனி வரப்போற யுகம் கலியுகம், அதனால ரொம்ப கெட்டு போகிற ஜனங்கள் அவளையெல்லாம் காப்பாற்றணும்னா கிருஷ்ணாராமா கோவிந்தா ஆரோது பாடண்டாமா, அவ எல்லாரும் பாடணும் அப்படிங்கிற ஆசை கூடியில ஏதோ ஒரு பாகவதம் ஒரு முக்கில் உட்கார்ந்து பாடினா கூடி சனாதன தர்மம் நிலைநிற்கும். அதனால உத்தவா பத்ரிகாசிரமம் போகணும் நீ அப்படின்னு ஆஜ்ஞாபிக்கிறார். அதுக்கப்புறமும் உத்தவருக்கு மனசு வரலை. உத்தவரோட மனசுல இருக்கிற சம்சயங்கள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு உத்தவ கீதைய பகவான் மனம் மகிழ்ந்து உபதேசம் பண்ணறார். அந்த சமயம் மைத்ரேய ரிஷியும் பக்கத்துல வந்து அமர்ந்துட்டு எல்லாம் கேட்கிறார். உத்தவர் சகலமான தத்துவங்களும் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு பகவான் உத்தவருக்கு மனம் குளிர்ந்து அனுகிரகம் பண்ணதுமே அவருக்கு சோக மோகங்கள் எல்லாம் தேர்ந்து பகவான பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணி அங்கேருந்து திரும்பி வரார். பகவான் ஸ்வதாமத்துக்கு போகிறது உத்தவரால் பார்க்க முடியாது, அதனால அதுக்கு முன்னாடியே இறங்கி விட்டார். அப்படியாகும் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், பகவான் தன் தாமத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லதுமே விதுரர் ஓன்னு அழறார். விதுரர் அழறார், உத்தவர் அழறார், பக்கத்துல யமுனை ஒழுகின்னு இருக்கா, யமுனையும் அழறாளோ அப்படின்னு தோணுறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உத்தவர் சொல்றார், கவலைப்படாதீங்க விதுரா, ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன ஆசைப்படுறா, வந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசி காலத்துல பகவானை நினைச்சிட்டு இந்த பிராணனை விடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறா. அந்த பகவான் இருக்காரே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கடைசி மூச்சு அவர் வந்து ஸ்வதாமத்துக்கு போகிற சமயத்துல ஆறு நினைச்சார் தெரியுமா, விதுரரே உங்களுக்கு நினைச்சார். என் விதுரர் என்ன பண்றாரோ அப்படின்னு நினைச்சுட்டு மைத்ரேயர் கதை கேட்டு இருந்தாரே, மைத்ரேயர் கிட்ட ஆதேசிச்சார், என் விதுரர் வருவார், அவருக்கு நான் சொன்னதானே இந்த தத்துவோபதேசங்களை எல்லாம் உபதேசிக்கணும் அப்படின்னு மைத்ரேயரை ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவர் தாமத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னதுமே விதுரருக்கு அப்படியே மேனி சிலுத்து ஓன்னு அழறார். அந்த பகவானோட கருணை, பக்தாள் பாகவதாள பகவான் நினைக்காமலே இருக்க மாட்டார் அப்படின்னு புரியுது. பக்த வாத்சல்யம்ங்கிறது
எல்லையில்லாத கடல் மாதிரி அப்படின்னு புரிஞ்சுது. இப்போ விதுரர் சந்தோஷமா திரும்பி வரார். அங்கேருந்து உத்தவர் அடுத்த நாளைக்கு பதரியாசிரமத்துக்கு போகிறார். விதுரர் நேரம் மைத்ரேயர் எங்கே இருக்காரோ ஹரித்வாரத்தில் இருக்கார். அந்த ஹரித்வாரத்துல மைத்ரேயர் சரணாகதி பண்ணுறார் விதுரர். அப்படியே ஜுவலிச்சுன்னு இருக்கார். அவ்வளோ பிரகாசத்தோட, ஞான பிரகாசத்தோட மைத்ரேயர் அப்படி இருக்க, விதுரர் குருநாதரான மைத்ரேயர் கிட்ட வினயத்தோட கேட்கிறார், சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வாண்யபாரமம் வா விந்தேத பூயஸ்ததேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேனஹ சுகாய கர்மாணி கரோதி லோகோ. சுகாய கர்மாணி கரோதி லோகோ. மைத்ரேயரே, குருநாதா, உலகத்துல எல்லாருமே சுகத்துக்காக பாடுபடுற. பிறந்ததுமே ஒரு குழந்தைக்கு வா வா அப்படின்னு கத்துறது. எதுக்கு கத்துறது? முளைப்பாலுக்காக கத்துறது. அது குடிச்சா ஒரு சுகம் கிடைக்கும், பசி அடங்கும். அது அந்த சுகத்துக்காக கத்துறது. கொஞ்சம் பெருசாச்சுன்னா எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறது? பேரண்ட்ஸ் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறா. நன்னா படிச்சு பெருசானா ஒரு வேலைக்கு போய் நன்னா காசு சம்பாதிச்சு சுகமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சுகத்தை தேடுறதுக்காக பரிசிரமம். அவ்வளோ நாடு நம்ம எவ்வளோ டிகிரி என்னெல்லாம் படிக்க வேண்டி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சுகத்தை பிராபிச்சுக்கிறதுக்காக நிறைய விதமான கர்மங்கள் பண்ற. கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தாலும் மனைவி மக்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு விதமான காரியங்கள் பண்ணிட்டதா இருக்கு. வயசாச்சுனாலும் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்காக உழைக்கிறதா இருக்கு. எல்லாமே ஏன் உழைக்கிறோம்? சுகத்துக்காகவும். அந்த சுகம் கிடைக்கிறதோ உழைச்சா இல்லை. உழைக்கிறதே துக்கமா இருக்கேன். சுகம் கிடைக்கும் அப்படின்னு துக்கப்பட்டுட்டே தானே இருக்கும். சரி, உழைச்சு என்னோ ஒரு சுகம் கிடைச்சதுன்னா அது எவ்வளவு நாள் நிற்கிறது? கொஞ்ச நாள் நிற்கிறது. சுகம் முடிஞ்சாலும் பின்னியும் துக்கம். முடிஞ்சுடுத்தே துக்கம். இந்த சுகம் இன்னும் வரணுமே அப்படின்னு பின்னியும் கர்மம் பண்றோம், அதுவும் துக்கம். அப்ப சுகம்னு ஒரு டாபிக், ஆனா சுத்தி வர பாக்குறது அந்த சுகத்தை பிராபிக்கிறதுக்கு துக்கம் தான் அனுபவிக்கிறோம். அதனாலதான் துக்காலயம் அசாஸ்வத்தம் அப்படின்னு பகவான் கீதையில சொன்னார். உலகத்துல எல்லாருமே இதுக்காக பிரயத்னம் பண்றாளே, ஆனா அவளுக்கு சாஸ்வதமான சுகம் கிடைக்கிறதா தெரியறது இல்லையே. சாஸ்வதமான சுகம்ங்கிறது என்னது? ஸ்ரீகிருஷ்ண சரணாம் போஜம் அல்லவா? பகவானோட பாத பங்கஜத்துல தானே அந்த ஆனந்தம் இருக்கு. அவரே ஆனந்த ஸ்வரூபன். அந்த ஆனந்த ஸ்வரூபனை அடையிறதுதான் வாஸ்தவமான சுகம். ஆனா இந்த ஜீவன்களும் அதை அடையிறது இல்லையே அப்படின்னு சொல்ற. அதுக்கு ஏதாவது வழி உண்டா? அகாமனான பகவான் எதுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பண்ணறார்? எப்படி ஸ்வரூப பிரம்சம் இல்லாம குணங்களை வச்சு விளையாடுறார்? குணாதீதனா இருந்துட்டு அப்படின்னு எல்லாம் கேட்ட அவதார கதைகள் எல்லாம் சொல்லும்போது பகவானோட உதாரமான கதைகள் எல்லாம் லோகங்களும் லோக பாலகர்களும் எப்படி குணத்துக்கும் கர்மத்துக்கும் அனுசரிச்சு சிருஷ்டிக்கப்படுறா அப்படின்னு எல்லாம் கேட்கிற. நிறைய கேள்விகள் கேட்கிறார். சாரத்திலையும் சாரமானது ஹரிக்கதை அல்லவோ. அந்த கதையை கேட்கறது தானே ஜென்மத்துக்கே லாபம். அதனால அந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்னு வினயத்தோட மைத்ரேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் விதுரர். அப்படி விதுரரோட இந்த வினயமும் உத்தமமான கேள்விகளும் கேட்டதுமே மைத்ரேயருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். விதுரரே, நீங்கள் எப்பேற்பட்டவர்? சாக்ஷா தர்மஸ்வரூபன், யம தர்மராஜாலவோ நீங்கள். மாண்டவிய சாபத்தால 100 ஜன்மம் 100 வருஷம் சூத்ரனா அவதாரம் பண்ணியிருக்காங்க. உலகத்துக்கே க்ஷேமம் வரக்கூடியதான கேள்விகளை கேட்டிருக்கே. ஆதியில பகவான் மட்டுமே இருந்தார். அவர் தன்னோட சக்தியான மாயையால உலகத்தை சிருஷ்டி பண்ணறார். ஒவ்வொரு தத்துவமா வரது முன்னாடி சொன்ன அந்த சிருஷ்டி பிரகரணமே தான் இனியும் சொல்றார். ஆனா சம்ஷிப்தமா சொல்றார். மகத் தத்துவம், அகங்கார தத்துவம். அகங்கார தத்துவத்துல இந்த 3 அகங்காரங்கள், சாத்விகாகங்காரம், ராஜசாகங்காரம், தாமசாகங்காரம். அதுல இருந்து சிருஷ்டி கிரமம் இப்படி வளர்ந்து வர்றது. தேவதைகள், இந்திரியங்கள், பூதங்கள் எல்லாமே சிருஷ்டி ஆகிறது. ஆனா எதுவுமே சேராம இருக்கிறத பார்த்ததுமே அதுல தேவதைகள் சிருஷ்டியா இருக்காளே, அவ சாத்விகமான சிருஷ்டி அல்லவோ. அதனால அவளுக்கு அந்த புத்தி உண்டு, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கூடியதான தன்மை உண்டு. அப்ப அந்த தேவதைகள் சிருஷ்டி புரோகமிக்கிறதுக்காக கொண்டு பகவானை பிரார்த்தனை பண்றா. நமாமதே தேவ பதாரவிந்தம்
प्रपन्नतापोपशमातपत्रं यन्मूलकेता यतयोञ्जसोरु संसार दुःखं बहिरुक्षिपन्ति नमामते देवा देवा. ஆதி புருஷா உங்களை நமஸ்காரம் பண்ணறோம், உங்க பாதாம்புஜத்துல சரணாகதி பண்ணறோம். நீங்கள் உலகத்தையே காப்பாற்றக்கூடியவர் அல்லவா. சிருஷ்டி புரோகமிச்சாதானே எங்களுக்கு நீங்கள் ஆத்மிய பண்ணதான அந்த கர்மங்களை எல்லாம் நிர்வகிக்க முடியும். ஆனா சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா தத்துவங்களும் அப்படியே செக்ரிகேட்டடா உன்னோடு ஒண்ணு கூடாம இருந்துட்டு இருக்கே, என்ன பண்றது பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுமே பகவான் என்ன பண்ணறார், எல்லாத்துக்குள்ளேயும் அனுப்பிரவேசிக்கிறார். 23 தத்துவங்கள் சிருஷ்டியாக்கி எல்லாத்துக்குள்ளேயும் அனுப்பிரவேசிச்சு எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு பெரிய அண்டம் உண்டாயி அதுல விராட் புருஷனா பகவான் அவதாரம் பண்றார். அந்த விராட் புருஷன் பகுவிதமா விபஜிக்கிறார். அவரோட விபூதி ரூபமா ஒவ்வொரு தேவதைகள் அவரோட ஒரு அங்கங்கள்லேருந்து உண்டாகிறது. 14 லோகங்களும் அவரோட அந்த ரூபத்திலே கல்பிக்கப்படுறது. இப்படி அந்த சிருஷ்டி பிரகரணங்கள் எல்லாம் மீண்டும் சொல்லறார். அப்படி வாக்குக்கும் ஸ்ரவண குட்டங்களுக்கும் ஏகாந்த ஸ்ரேயசன் இந்த பகவானோட கதைதான் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அப்ப விதுரருக்கு சில சம்சயங்கள் தோன்றது. அவர் கேட்கிறார், சின்மாத்திரனா இருக்கக்கூடிய பகவான் எப்படி குணலீலைகள் பண்ணறார்? முன்னாடி கேட்டதே தான். ஸ்வயம் துஷ்டனா இருக்கிற அந்த பகவான் எதுக்கு லீலை பண்ண? ஆத்மாராமன் அல்லவா. அவருக்கு இந்த சிருஷ்டி கிரமம் எல்லாம் பண்ண என்ன ஆனந்தம் கிடைக்கிறது? அவர் தன் ஸ்வரூபத்திலேயே லயிச்சு இருக்கக்கூடியவர் அல்லவா. அவர் எதுக்கு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அவரோட அம்சமான ஜீவன் எப்படி அஞ்ஞானத்தால ஆவரிக்கப்படுறது? பகவான் எல்லாத்துலயும் இருக்காருன்னா எல்லாருக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கார். அதனால சத்தியமல்லோ சர்வபூத ஹிருதயன் அல்லவா பகவான். அப்படி இருக்க எல்லாருமே துக்கம் அனுபவிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கேள்விகள் கேட்கிறார். ஆச்சரியப்படுத்தக்கூடியதான கேள்விகள் அல்லவோ. அதனால மைத்ரேயர் சந்தோஷப்படுறார். அப்ப சொல்றார், ஆத்மாவுக்கு கஷ்டம் உண்டாகிறதுங்கிறது ஒரு சொப்னம் மாதிரியாகும். ஜலத்துல சந்திரனோட பிரதிபிம்பம் தெரியறத அந்த ஜலத்துல பார்க்கும்போது சந்திரன் அப்படியே அசங்குற மாதிரி தெரியும். வாஸ்தவத்துல சந்திரன் அசங்குறதா இல்லை, ஆகாசத்துல எவ்வளவோ சந்திரன் இருக்கு, ஆனா பிரதிபிம்பம் அழகிறது. அது மாதிரி வாஸ்தவமான சந்திரன், ஆகாசத்துல இருக்கிற சந்திரன் தான் ஆத்மஸ்வரூபம். அப்படியே அழகிறது இல்லையா. இதுதான் உபாதிகள். அப்ப அந்த ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மா வந்துட்டு அபிமானிச்சுக்கிறது. நான் துக்கம் அனுபவிக்கிறேன், நான் சுகம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அபிமானிச்சுக்கிற சமயத்துல அதுக்கு ஒரு அஜ்ஞானம் உண்டாகிறது. அந்த அஜ்ஞானம் உண்டாகிறதுனால சகல விதமான கஷ்டங்களும் ஏற்படுது அப்படின்னு தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், விதுரர் அநேகம் கேள்விகள் கேட்கிற ஒரு அத்தியாயம் பூராவே கேள்விகள். பாகவதத்தை முழுஷா மைத்ரேயர் தனக்கு உபதேசம் பண்ணோம் இல்லையா. அதனால ஒரு கேள்வியை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. விராட் புருஷனோட சக்திகளை வர்ணிக்கும், பிரஜாபதிகள், மனுக்கள், மன்வந்தரங்கள் இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, உபரி அதோ லோகங்களோட அளவெல்லாம் சொல்லுங்க, ஜீவ ஜந்துக்களோட தரம் என்னது, குணாவதாரங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா எப்படி உண்டானா, வர்ணாசிரம விபாகங்கள் என்னது, ரிஷிகள் 6, வேத விபாகம் எப்படி உண்டாச்சு, யஜ்ஞம், யோகம், சாங்கியம், பக்தி சாகங்கள், நாஸ்திகம், சங்கரம், குணகர்மம் இதெல்லாம் பத்தி வர்ணிங்கோ அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு கேட்டதுமே மைத்ரேயருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எவ்வளோ கேள்விகள் கேட்கிறார். அதனால பாகவதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். இந்த பாகவதம் தனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பண்டு ஒரு சமயம் சனத்குமாரர்கள் எல்லா உலகங்களையும் பிரம்மாண்டங்களையும் தன் சிரசுக்கு மேல தாங்கின்னு இருக்கக்கூடிய அந்த அனந்த மூர்த்தியை போய் சந்தர்ஷிக்கணும். எல்லா அதோலோகங்களுக்கும் கீழே இருக்கார் அவர். அப்ப அங்க போய் அந்த அனந்தன நமஸ்காரம் பண்ணறா. சனகாதிகள் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணறா. சஹஸ்ர பிரணாம கூட்டங்களோட நாககன்யகள் எல்லாம் பூஜை பண்றா அந்த அனந்த சுவாமிய. அங்க இருக்கிறவா எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணறா. அந்த சங்கர்ஷணன் மனம் குளிர்ந்து சனகாதிகளுக்கு உபதேசம் பண்றார் பாகவதம். அந்த பாகவதம் சனகாதிகள் சாங்கியாயனருக்கு உபதேசம் பண்றார். சாங்கியாயனர் பராசரருக்கு உபதேசம் பண்றார். பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்றார். அந்த மைத்ரேயர் இந்த வித்தியை விதுரருக்கு சொல்றார். அப்போ என்னாச்சு, ஆரம்பத்துல எப்படி சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கறது, ஆரம்பத்தில் ஒண்ணுமே இருக்கல, ஜலம் மட்டுமே நிறைஞ்சு இருந்தது. பிரளய காலத்துல கர்ப்போதகம் அப்படியே அலை பொங்கி அண்டம் பூர்ணமாவே ஜலத்துல மூங்கி இருக்க, அந்த கர்ப்போதகத்துல எதுவுமே மிஞ்சாம இருக்கிறத
சேஷபோக பரியங்கத்துல பகவான் கர்ப்போதகசாயியா பள்ளி கொண்டுட்டு இருக்கார். எல்லா ஜீவராசிகளையும் தன் குக்ஷிக்குள்ள அடக்கின்னு அப்படி படுத்துட்டு இருக்கார். கண்மூடி அப்படியே இருந்துட்டு இருக்கார். அநேகம் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சிருஷ்டியெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு பகவத் சங்கல்பம் உதிக்கிறது. உள்ள கண் திறந்து தன்னோட குக்ஷியில் இருக்கிற அந்த ஜீவன்களை கருணையோட கடாட்சிக்கிறார். அப்படி கடாட்சிச்சதுமே என்ன சம்பவிச்சது? அவரோட நாபியில ஒரு சரஸ், அந்த சரஸ்லேருந்து உலக ரூபமான ஒரு பத்மம் அப்படியே உயர்ந்து வருது. முன்னாடி சொன்ன அதே கதை தான், ஆனாலும் வர்ணிக்கிறார். அந்த பத்மத்துல யார் இருக்கா? பிரம்மதேவ். அவர் பார்க்கிறார், ஒண்ணுமே சிருஷ்டி ஆயிடுது, என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டதுமே தவ அப்படின்னு சப்தம் கேட்கறது. தபஸ் பண்ணறார். பகவான அநேகாயிரம் திவ்ய வல்சரங்கள் தபஸ் பண்ணி கடைசியில சேஷபோக பரியங்கத்துல பகவானை சாட்சாத்கரிக்கிறார். சுந்தரமாக இருக்கக்கூடிய பகவானோட அந்த திவ்யமான ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். பகவான சரணாகதி பண்றார். ஆச்சரியமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஞாதோசி மேத்ய சுச்சிதானந்து தேக பாஜ நஞாயதே பகவதோ கதிதித்யவத்யம் நான்யத்வதஸ்தி பகவன்ன விதன்ன சுத்தம் மாயா குணவ்யுதிகராத்யது துர்விபாசி ரூபம் யதேன அவபோதரசோதயேன சஷ்மன் நிவృத்ததமசதனுக்ரஹாய ஆதௌ கிரஹீதமவதாரஷதைக பீஜம் யன்னாபிபத்மபவனாதஹமாவிலாசம். முன்னாடி பிரம்மதேவனுக்கு தான் ஆறு, தான் எங்கே இருந்தோம், தனக்கு ஆறு காரணம் அப்படின்னு புரிஞ்சிருக்கலையோ, பகவானை பார்த்த மாத்திரையில அந்த ஞானம் உதிக்கிறது. இவர் காலகாலமா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஞானமும் அவரோட ஹிருதயத்துல அப்படி கங்கா பிரவாகமாட்டமா உத்பவிக்கவே பிரம்மதேவனுக்கு முன்னாடி யாரு இருக்கா? தன் பிரபு இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுது. ஞாதோசினே புரிஞ்சுட்டேன் கிருஷ்ணா, நீ யாரு அப்படின்னு புரிஞ்சுட்டேன். அவிபக்வர்களாக இருக்கக்கூடிய அபக்தர்களுக்கு ஒரு காலம் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பகவானே, உங்களை நான் புரிஞ்சுட்டேன். சுத்த சச்சிதானந்த ஸ்வரூபனே, அநேகம் அவதாரங்களோடு உறவிடமே, என்னோடும் காரணமாய் இருக்கக்கூடியவரே, உங்களுக்கு நமஸ்காரம். பகவானே, உங்களுடைய ரூபத்தை விட பரமமானது வேற உண்டோ? சிருஷ்டிக்கும் காரணம் நீங்கள் அல்லவோ, ஆனாலும் நிஷ்காரணனா இருக்கக்கூடியவர் அல்லவோ. பக்தருக்கு புவன மங்களமான உருவத்தை காட்டி அனுகிரகம் பண்ற. அசத்துக்கள் அனாதரிக்கிற காரணம் அவள்லாம் நரகத்துல போய் விழுறா. பகவானை மதிக்கிறது இல்லை, அதனாலதான் அவளுக்கு நரகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். பகவானோட கதைகளும் பகவானோட நாமங்களும் யாரார் கேட்கிறாளோ, படிக்கிறாளோ, ஸ்மரிக்கிறாளோ, அவளுக்கு அந்த க்ஷணமே அவ உத்தாரணமாயிடுறாளே. அந்த பாதத்தை ஆறு சரணாகதி பண்றாளோ, அவளுக்கு அந்த க்ஷணமே சகலமான பயமும் சோகமும் விலகிவிடுமே. பகவத் கதையில விமுகர்களா இருக்கக்கூடியவா பாக்கியஹீனாள் அல்லவோ, அவளுக்கு அருமை தெரியறது இல்லையே. அந்த மாதிரி இருக்கிற ஜீவிகளை பார்க்கும்போது எனக்கு கருணை தோணுறதே கிருஷ்ணா, அவளுக்கும் ஒரு நல்ல கதி வராதா அப்படின்னு தோணுறதே. சரீரமாக்கும் தான் அப்படிங்கிற அபிமானத்தோடையே அப்படியே ஜீவிச்சுட்டு கலையறாளே சமயத்தை. அவ உங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லையே. ஆனா பரம பாகவதாள் எப்படி பாவிக்கிறா பகவான் என்னமா, அவளோட பாவனைக்கு அனுசரிச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்றாளே. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம். யாராரு என்னை எப்படி எப்படி பாவிக்கிறாளோ அப்படி நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பகவானோட வச்சனம். அது பிரகாரமே பகவானே, நீங்கள் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அல்லவோ. எனக்கும் ஒரு ஆசை, நீங்கள் என்னை எதுக்காக சிருஷ்டி பண்ணினேளோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விதமான தடசமும் இல்லாம நான் நிர்வகிக்கணும். அதுக்குடையதான சக்தியை எனக்கு கொடுங்கோ, கண் துறந்து என்னை அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுமே பகவான் தன்னோட கமலதள நேத்திரங்களை திறந்து பிரம்மாவை பார்த்து சிரிக்கிறார், அனுகிரகம் பண்ணறார். ஒரு காலம் கவலைப்படாதீங்கோ பிரம்மதேவா, ஒரு காலம் இந்த சிருஷ்டி காரியத்துல ஈடுபடும் போது உங்களுக்கு அகங்காரமே உண்டாகாது. எல்லா இடத்துலையும் நான் தான் நிறைஞ்சிருக்கேன், எல்லா இடத்துலையும் என்னையே சாட்சாத்கரியுங்கோ. அப்படி நீங்கள் சாட்சாத்கரிச்சா ஒரு காலம் உங்களுக்கு மோகம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சிருஷ்டி பண்ணறதுக்கு கூடியதான சகலமான வித்தையும் பிரம்மதேவனுக்கு அனுகிரகம் பண்றார் பகவான். இப்ப பிரம்மதேவன் என்ன பண்றார், திரும்பி அந்த சமாதி கலைஞ்சு கண் துறக்கிறத பாக்குறாரு. ஒண்ணுமே சிருஷ்டி ஆயிட்டு இல்லை, இப்ப பத்மம் இருக்கு, தான் இருக்கு, எப்படி சிருஷ்டி பண்ணது அப்படின்னு ஆலோசனை பண்ணதுமே பெரிய காற்று வீசிண்டே இருக்கு, பிரளய காற்று. அங்க மொத்தமாவே ஜலமயமா இருக்கு.
என்ன பண்றது அப்படின்னு ஆலோசனை பண்ணதுமே இவ்வளவு நாள் தபஸ் பண்ணாலே அந்த தபஸ் சக்தியால அந்த ஜலத்தை அப்படியே குடிச்சு விட்டார். அந்த காற்றையும் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு விட்டார். இப்ப சிருஷ்டி பண்ணறதுக்கு ஸ்தலம் கிடைச்சாச்சு. அது என்ன பண்றார்? பத்ம கோஷத்துல இருந்துட்டே 3 லோகங்கள் 14 உலகங்களை சிருஷ்டி பண்ணறார். அப்படியே சிருஷ்டி புரோகமிக்கிறது அப்படின்னு மைத்ரேயர் நிறுத்தினார். அது சரி, ஆச்சரியமா இருக்குது, ஏன் நிறுத்தி விட்ட? எனக்கு விஸ்தாரமா சொல்லுங்க. பிரம்மதேவன் என்ன சிருஷ்டி பண்ணினார், எப்படி சிருஷ்டி புரோகமிச்சது, காலம்னா என்னது அப்படின்னு கேட்கிறார். காலமா? காலம் பகவானோட சக்தி. பகவானே தான் காலஸ்வரூபமா வர. காலம்ங்கிறது எல்லாரோட ஐஸ்வர்யத்தையும் அபகரிக்கிறது. சின்ன குழந்தையா பிறக்கிறோம், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் சின்ன குழந்தையாவேவா இருக்கும், இல்லை பெருசாகிடுறோம். விருத்தாவஸ்தை வந்துடுறது, வயசாகிறது, தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடுறது, பல்லெல்லாம் கொழிஞ்சு விழுறது, முடியாம தள்ளாம நடந்து வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்கறத காலம், நம்ம சக்தி யௌவனத்தை காலம் அபகரிச்சது அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரிதான் உலகத்துல இன்னொன்னு சிரேஷ்டமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு அதெல்லாம் அபகரிச்சோடும் காலம். அது எப்படி, காலத்துக்கு எப்படி அந்த சக்தி அப்படின்னு கேட்கறத காலமே பகவான் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த காலத்தை எப்படி அளக்கிறது அப்படின்னு கேட்டதுமே, காலம் சின்ன ஒரு அணுலேருந்து ஆரம்பிக்கிறது. அணுன்னா என்னது, நம்ம எல்லாம் சயின்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா, ஆட்டம், மாலிக்யூல்ஸ், செல்ஸ் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம். ஆட்டம் தான் அணு. அந்த ஒரு அணு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், ஒரு சமயத்துல சின்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுன்னா அந்த காலகட்டத்துக்கு அணு, ஒரு அணு அப்படின்னு பேரு. அது அணுன்னு பேரு. அணு டிராவல் பண்ற அந்த டிஸ்டன்ஸுக்கும் அணு, அந்த டைமுக்கும் அணு அப்படின்னு தான் நாமம். 3 பரமாணுக்கள் சேர்ந்தா ஒரு திரிசனம், திரிசரேணு. 3 திரிசரேணுகள் சேர்ந்தா ஒரு துருடி, 100 துருடி சேர்ந்தா ஒரு வேகம், 3 வேகம் சேர்ந்தா ஒரு லவம், 3 லவம் சேர்ந்தா ஒரு நிமேஷம், 3 நிமேஷங்கள், 3 நிமேஷங்கள் சேர்ந்துன்னா ஒரு க்ஷணம், 5 க்ஷணம் சேர்ந்துன்னா ஒரு காஷ்டம், 15 காஷ்டங்கள் சேர்ந்தா ஒரு லகு, 15 லகு சேர்ந்தா ஒரு நாழிகை, 2 நாழிகை சேர்ந்துன்னா ஒரு முகூர்த்தம், 6-7 நாழிகைகள் சேர்ந்துதான் ஒரு பிரகரம் அல்லனா யாமம், 2 முகூர்த்தங்கள் சேர்ந்தா ஒரு சங்கே, 4 யாமம் சேர்ந்தா பகலும் ராத்திரியும் ஆயிடும், 15 பகலும் ராத்திரியும் சேர்ந்தா ஒரு பக்ஷம். பக்ஷங்கள்ல 2 விதம், சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம். 2 பக்ஷம் சேர்ந்தா ஒரு மாசம் உண்டாகும், 2 மாசம் சேர்ந்தா ஒரு ரித்து, 6 மாசம் சேர்ந்தா ஒரு அயனம். அயனங்கள் 2 விதம், உத்தராயணம், தட்சிணாயணம். 2 அயனம் சேர்ந்தா ஒரு சம்பத்சரம் அப்படின்னு சின்ன அணு மாத்திரமா இருக்கிற காலத்துல சம்பத்சரம் சொல்ற அந்த ஒரு இயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வருஷம். அந்த வருஷம் பரியந்தம் வர்ணிக்கிறார். இது வருஷம்ங்கிறது மனுஷனோட ஆயுசு பிரமாணமா தானே சொன்னோம். தேவதைகளுக்கெல்லாம் வேற கணக்கு, மனுஷியாளுக்கெல்லாம் வேற கணக்கு. மனுஷியாளோட ஆயுசுங்கிறது 100 சம்பத்சரம், 100 வருஷம். அவ்வளவு வாழ்றது இல்லை நம்ம. 80 துர்லபம். அப்போ 100 வருஷம்ங்கிறது மனுஷியாளோட பரமாயுசா கணிக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே காலத்தால சலிக்கிறது. சூரியன் காலஸ்வரூபியா இருக்கார். சூரியனோட சலனத்தால காலம் நிர்ணயிக்கப்படுறது. மிச்சம் இருக்கிற சிருஷ்டிகள், தேவர்கள், பித்ருக்கள், இவாளோட ஆயுஷும் காலத்தாலதான் நிர்ணயம் பண்ணப்படுறது. காலத்தோட மகத்தான ஸ்வரூபம்ங்கிறது சதுர்யுகங்கள். சதுர்யுகம்னா 4 யுகம் சேர்ந்து, கிருதம், திரேதா, துவாபரம், கலி அப்படிங்கிறது 4 யுகங்கள் சேர்ந்து சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவா. கிருத யுகம் 4800 வருஷங்கள், திரேதா யுகம் 3600 வருஷங்கள், துவாபர யுகம் 2400 வருஷங்கள், கலியுகம் 1200 வருஷங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லா வருஷங்களும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம் வருது, எல்லா யுகங்களும் சேர்ந்து. இப்படி சதுர்யுகங்கள் 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தா பிரம்மதேவனோடு ஒரு காலை சமயம், அவரோடு ஒரு பகல். 1000 சதுர்யுகங்கள் அவரோட ஒரு ராத்திரி. அவர் 2000 சதுர்யுகங்கள் சேர்ந்தா அவரோட ஒரு நாள் அப்படின்னு வருது பிரம்மதேவனோடு. பிரம்மதேவனோட ஒரு பகல். அவர் காலையில தான் ஒர்க் பண்ணுவார். நம்மள மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு எல்லாம் நம்ம காலை சமயத்துல தான் போகிறோம். இப்பெல்லாம் நைட் ஷிஃப்ட் இருக்கு, ஆனாலும் காலையில தான் ஒர்க் பண்ண முடியும். பிரம்மதேவன் காலையில தான் சிருஷ்டி காரியங்கள்லாம் பண்ணுவார். அப்போ அந்த 1000 சதுர்யுக காலத்துல 14 மன்வந்தரங்கள் வருது. இதுதான் ஒரு கல்ப காலம் அப்படின்னு சொல்லுவா. 14 மன்வந்தரம். ஒரு மன்வந்தரம்னா எவ்வளோ அப்படின்னு கேட்கறது 71 சதுர்யுகங்கள். அந்த ஓரொரு மன்வந்தரத்திலையும் மனுக்களும், மனுபுத்திரர்களும், தேவதைகளும், இந்திரனும் எல்லாம் மாறி 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 வந்துட்டே இருக்கா. ஒரு மன்வந்தரத்துல டிஃப்ரெண்ட் பீப்புள். எல்லாமே பதவிகள் தான். அந்தந்த பதவிகளுக்கு அந்தந்த ஜீவாத்மாக்களுக்கு ஸ்தானம் கொடுக்கிறார் பகவான். அப்படியே மாறி மாறி வரத்த என்ன சம்பவிக்கிறது, சிருஷ்டியெல்லாம் முடிஞ்சு ராத்திரியானா ஓய்வெடுத்துக்கணுமே, பிரம்மதேவனுக்கு தூங்க போயிடுவார். அவர் தூங்கினா என்ன ஆகும், இப்ப சிருஷ்டி பண்ணது எல்லாமே பிரளயம் நசிச்சோடும்.
அவருக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்து ஆரம்பத்திலேருந்து தொடங்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலை. அப்போ பிரம்மதேவன் தூங்கினா சக்கலமும் நசிச்சோடும். இந்த ஒரு பிரளயத்துக்கு நைமித்திக பிரளயம் அப்படின்னு நாமம். சங்கர்ஷணன் தாழ இருக்கார் இல்லையா, எல்லா லோகங்களையும் தாங்கிட்டு அவரோட முகத்திலேருந்து அக்னி கடம்பும் எல்லா உலகங்களையும் அது நசிப்பிக்கும். ஜலம் அப்படியே மூடியோடும். இதுதான் நைமித்திக பிரளயம். எல்லாமே நசிச்சோடும் அப்படின்னு சொல்றார். அப்படி எல்லாமே நசிச்சு இருக்கிற சமயத்துல பகவான் அந்த ஜலத்துல பகவான் சயிக்கிறார், யோக நித்ரையில சயிக்கிறார் அப்படின்னு சொல்றார். இப்படி இது ஒரு விதமான பிரளயம். பிரம்மாவும் நசிக்கக்கூடிய ஒரு பிரளயம். பிரம்மாவுக்கு 100 வருஷம் ஆயுசு, நம்மள மாதிரி 100 வருஷம். ஆனா அவரோட 100 வருஷம் ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆஃப் சத்துருயுகங்கள். அவரோட ஒரு நாளே எவ்வளவு சத்துருயுகம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அவர் 100 வருஷம்னா அவரோட ஒரு வருஷத்துல 360 நாள் இருக்குமே. அப்ப மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கணக்கு தெரியும், ரொம்ப பெரிய நம்பர். அப்போ அவ்வளோ சதுர்யுகங்கள் கழிச்சு பிரம்மதேவனுக்கும் மரணம் ஏற்படுமே. அவரும் பகவத் தியானம் பண்ணி பகவானுக்குள்ள லயிச்சு விடுவார். அந்த தாமரை அப்படியே பூம்பும், பகவான் நாவிக்குள்ள தாமரை இறங்கி விடும். அப்படி ஆகிறது என்ன சம்பவிக்கும்? பெரிய ஒரு பிரளயம் வரும், எல்லாமே நசிக்கும். அப்படி ஒவ்வொரு அந்த பரார்த்தத்வய காலம் அப்படின்னு சொல்லுவா அவரோட ஆயுச. அப்படியாகும் பிரம்மதேவனும் லயிச்சு விடுவார். இந்த பிரளயத்துக்கு மகா பிரளயம் அப்படின்னு பேர். இப்போ என்ன நடக்கிறது? இப்போ நம்ம எல்லாமே சிருஷ்டி ஆயிடுது, நம்ம எல்லாம் ஜீவனோட இருக்கோம் இல்லையா. பிரம்மதேவன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கறத 50 வயசாச்சு அவருக்கு. அவர் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். அவரோட ஒரு கல்பம், ஆரம்பத்துல ஒரு கல்பம் நடந்தது. அந்த கல்பத்துல பிராம கல்பம் அப்படின்னு அதுக்கு நாமம். அந்த சமயத்துல பிரம்மாவும் வேதமும் உத்பவிச்சார். 2வது கல்பத்துக்கு பாத்ம கல்பம் அப்படின்னு நாமம். ஹரியோடு, பகவான் ஸ்ரீஹரியோடு நாபியிலேருந்து தாமரை உண்டானதுனால பாத்ம கல்பம் அப்படின்னு அதுக்கு நாமம். இப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். காலத்தோடு அந்த ஒரு பிரமாணத்தை, அந்த ஒரு அளவை பத்தி சொல்லிட்டே வரார் மைத்ரேயர். இதெல்லாம் வந்து ஆச்சரியப்படுறார் விதுரர். பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணார்? அது சரி, பிரம்மா இப்போ இருக்காரு, அவர் எப்படி சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் சொல்றார், முதல்ல பிரம்மா சிருஷ்டி பண்றது அன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால அவருக்கு சரியா ஒன்றும் பண்ண முடியலை. ஆத்தியம் அவித்யா விருத்திகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணார். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், மகாமோகம், மோகம், அஜ்ஞானம் முதலான அந்தமான இந்த விதமான சிருஷ்டிகளை பண்ணார். இது என்னது, ஆரம்பத்திலேயே ரொம்ப கெட்டதானதெல்லாம் வருதே, அஜ்ஞானம் எல்லாம் உண்டாகிறதே. பகவானே கிருஷ்ணா, எனக்கு சிருஷ்டி சரியா பண்ண தெரியலையே அப்படின்னு பிரம்மதேவன் தியானம் பண்ணதுமே, பகவத் தியானம் பண்ணதுமே ரொம்ப அற்புதமான ஒரு சிருஷ்டி பண்ணுறார். அவரோட மானச புத்திரர்களான சனகாதிகள் அங்கே தோன்றுறார். 5 வயசு பிராயம் இருக்கிற சின்ன குழந்தைகளை மாதிரி இருக்கா அவ பார்க்கறதுக்கு. சனகன், சனந்தன், சனாதன், சனத்குமார் ரொம்ப அழகா இருக்கா. அவளோட தேஜஸ் அப்படி ஜொலிக்கிறாள். அவளை பார்த்ததுமே மானச புத்திரர்கள் அல்லவோ, ஹே புத்திரர்களே சிருஷ்டி பண்ணுவோம், எனக்கு சிருஷ்டி பண்ணறதுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுமே, அதுவும் பண்ண முடியாது, அப்பாவுக்கு சொன்னா கேட்காத குழந்தைகள் அப்பதான் ஆரம்பத்திலேயே உண்டாயிடுது அப்படின்னு ரசமா சொல்லுவா. முடியாது, எங்களுக்கு பகவத் தியானம் பண்ண நாங்க போறோம் அப்படின்னு சனகாதிகள் ஹரிஷரணம் 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 அப்படின்னு போயிட்டாங்க. பிரம்மதேவனுக்கு வந்தது கோபம். சொன்னா கேட்கலன்னா அப்பா அம்மைக்கு கோபம் வரும் இல்லையா. பிரம்மதேவனுக்கு வந்தது கோபம். கோபிச்சுக்க கூடாது, பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அந்த கோபத்தை அப்படியே அடக்கிறார். ஆனா என்ன ஆச்சு, அடக்க இன்னும் அது வந்துவிடும் இல்லையா. அவரோட நெற்றியிலேருந்து இப்படி கோபம் அது வெடிச்சு ஒரு தீஜ்வாலையாடமா வெளியில வருது. முன்னாடி நீலலோகிதனா ருத்ர பகவான் ஆவிர்வரிக்கிறார். பெரிய ரோதனம் பண்றார், ஓன்னு அழறனாலேயே ருத்ரன் அப்படின்னு நாமம் வச்சா. எனக்கு ஸ்தானம் கல்விங்கோ, நான் எங்கே இருக்கணும், எனக்கு நாமங்கள் கொடுங்கோ, எனக்கு கல்யாணம் ஆகணும், எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதுமே பிரம்மதேவன் என்ன பண்றார், ஏகாதசி ருத்ரர்கள் அல்லவோ, அவளுக்கு எல்லாம் நாமதேயம் குறிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிரகிருதி அம்சமா இருக்கக்கூடிய மகாதேவியோட அம்சங்கள் கொடுத்து, ருத்ரா நீ சிருஷ்டி பண்ணறதுக்கு எனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னதுமே இவர் ஒரு சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சார். என்ன சிருஷ்டி, இவர் தமோகுண பிரதானி அல்லவோ, தாமசிகமான சிருஷ்டி பண்ணார். பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுக்கள் எல்லாம் 2 கொம்பு 3 கொம்பு, கண்ணெல்லாம் அப்படி பெருசா இருக்கு, கண்ணங்கரே இருக்கு, குண்டா இருக்கு, எல்லாம் பார்த்த மாத்திரையே ஜீவம் போயிடும். அந்த மாதிரி பயங்கரமான சிருஷ்டி பண்ணவே பிரம்மதேவன் போரும் நிறுத்துங்கோ, இனிமே சிருஷ்டி பண்ணாதேங்கோ அப்படின்னு சொல்லி, சிவபெருமானே நீங்க தபஸ் இருங்கோ, உலகத்தோட க்ஷேமத்துக்காக கைலாசத்துக்கு போய் தபஸ் இருங்கோ, நீங்க மங்களஸ்வரூபன், ஆனா நீங்க சிருஷ்டி பண்ணது சரியில்லை அப்படின்னு நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுமே சிவபெருமானும் திரும்பி போயிட்டார். சொன்னா கேட்காம இருக்கல, சனகாதிகளை மாதிரி அவர் பண்ணி காமிச்சார். இப்படி பண்ணி காமிச்சா அவரை இந்த சிருஷ்டியில விட மாட்டார். இவரோட ஒரு கர்த்தவியம் நடந்த பிரளயம் அல்லவோ, அதனால எப்படியோ நைஸா அவர் போயிட்டார்.
அதுக்கப்புறம் பகவத் தியானம் பண்றார் பிரம்மதேவன். பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்றார். மரீச்சி, அத்ரி, அங்கிரச, புலஸ்தியன், புலகன், கிரது, பிருகு, வசிஷ்டன், தக்ஷன், நாரதன் எல்லாரும் வரா. தர்மம், அதர்மம், காமம், குரோதம், மோகம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். அவரோட சாயையிலேருந்து கர்தம பிரஜாபதி உண்டாகிறார். அதுக்கப்புறம் அவரோட வார்த்தையிலேருந்து சரஸ்வதி தேவியை சிருஷ்டி பண்றார். சரஸ்வதி தேவியை பார்த்ததுமே புத்திரியாகும். அது வந்து புத்திரின்னா எந்த ஒரு சென்ஸ்ல அப்படின்னு பார்க்கணும். நம்ம சிருஷ்டி பண்ணற நம்ம எந்த ஒரு சாதனத்தை சிருஷ்டி பண்றோமோ அது வந்து நமக்கு அதுகிட்ட ஒரு வாத்சல்யம் நமக்கு உண்டாகும். அதனால அது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். இவர் திவ்யமான சிருஷ்டி பண்ணற. இவர் ஒரு பத்னி கூட சேர்ந்து உண்டானதல்ல. அப்ப அது புரியணும். அப்போ அந்த ஒரு சென்ஸ்ல பார்க்கும்போது சரஸ்வதி தேவி வந்து புத்திரி அல்லவோ. அந்த தேவியை பார்த்துக்குமே அப்படியே காம பரவசனா சரஸ்வதியை பின்னாடி அப்படியே ஓடி போய் ஆலிங்கனம் பண்ணிக்க போகிறார் பிரம்மதேவன். இப்படி இவர் போகிறத பார்த்ததுமே மரீச்சி முதலான பிரஜாபதிகள்லாம் வந்து தடுக்கிற, இப்படி பண்ணாதேங்கோ, இப்படி பண்ணாதேங்கோ, இது ரொம்ப மோசம், உங்க புத்திரிக்கு சமமாக்கும் சரஸ்வதி தேவி அப்படின்னு சொன்னதுமே பிரம்மதேவனுக்கு லஜ்ஜை ஏற்பட்டது. அஷே, இவா குழந்தைகள் முன்னாடி இப்படி எல்லாம் காமிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சரீரத்தை அங்கேயே உபேட்சிச்சுட்டார். அது என்ன சரீரம் உபேட்சி பிரம்மா மரணம் அடைஞ்சு விட்டாரா அப்படின்னு கேட்கறது அல்ல. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப லக்கு. பிரம்மதேவன் நினைச்சா ஒரு சரீரத்தை சிருஷ்டி பண்ணி தனக்கு வச்சுக்கலாம். அப்ப அப்படி இருக்கு. அந்த சரீரத்தை உபேட்சிச்சு புதிய சரீரத்தால சரஸ்வதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டார். அப்ப பழைய சரீரம் தானே இதை சிருஷ்டி பண்ணிட்டு, புதிய சரீரம் பண்ணலையே. அப்ப அதனால சரஸ்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட 4 முகத்திலேருந்து 4 வேதங்கள் உண்டாச்சு, உபவேதங்கள் உண்டாச்சு, 5ஆம் வேதமான இதிகாச புராணங்கள் உண்டாச்சு. தர்மத்தோடு 4 பாதங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் உண்டாச்சு, சந்தஸ்கள், விருத்தங்கள், ஓரோ விதமான அவயவங்கள்லேருந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சு கொடுத்து அக்ஷரங்கள், ஸ்வரங்கள் எல்லாமே உண்டாகிறது. அதுக்கப்புறம் வேற ஒரு சரீரத்தை தரிச்சுண்டு இதெல்லாம் உண்டாக்கி வச்சாச்சு. இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் பிரயோகப்படுத்தணுமே, அதுக்கு ஒரு சிருஷ்டி பண்ணணுமே அப்படின்னு ஆலோசனை பண்ணி புதிய ஒரு சரீரம் தரிச்சு இந்த பகவானை தியானம் பண்ணதுமே ஒரு தம்பதிகள் பிரம்மாவோட சரீரத்திலேருந்து ஒரு பாதியிலேருந்து ஒரு மனு, ஒரு பாதியிலேருந்து சதரூபா முன்னாடி தோன்றடா. சுவாயம்பவ மனுவும் சதரூபையும் முன்னாடி தோன்றினதுமே சந்தோஷப்பட்டு பிரம்மதேவன், நீங்க 2 பேரும் சிருஷ்டியை புரோகமிப்பிக்கணும், நிறைய மனுஷியால சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆஜ்ஞாபிக்கிறார். இப்போ மனு பார்க்கிறார், சரி சிருஷ்டி பண்ணறோமே, ஆனா எங்க சிருஷ்டி பண்றது? சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு பூமி வேண்டாமா? பூமியை பார்த்தா அந்த பூமியை காணோம், எங்கேயோ போயிருக்கு பூமி, எங்க போச்சு அப்படின்னு பாக்குறா. ஃபுல்லாவே ஜலம், காரண ஜலம் நிறைஞ்சிருக்கு. உத்து பார்த்தா ரசாதலத்துல போய் இருக்கு பூமி, அப்படியே ஜலத்துல மூங்கி அடியில இருக்கு. அது எப்படி பூமி அங்க போகும்? பூமி இருக்கின்ற ஸ்தானத்துல தானே இருக்கணும், அது எப்படி அங்க போச்சு? என்ன பண்ணுறது? இப்போ பூமி யார் உத்தாரணம் பண்ணுவா? அங்கேருந்து பூமியை தூக்கிட்டு வரணும்னா ஒரு பிளானட் அல்லவா, அதை எப்படி தூக்கிட்டு வர முடியும்? அதனால கவலைப்பட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம பிரம்மதேவன் குழம்பி இருக்கவே என்ன சம்பவிச்சது? ஒரு அற்புதமான காரியம் நடந்தது அப்படின்னு சொல்றார். பிரம்மதேவன் பகவானை தியானம் பண்ணதுமே இத்யபித்யாயதோ நாசா விவராஜ சஹசனக வராஹதோ நிரகாதம் புஷ்டபரிமாணகः தஸ்யாபி பஷ்யதக்கஸ்த க்ஷணேன கில பாரத கஜமாத்ர பிரவருதே ததத்புதமபூன்மஹத் அங்குஷ்டபரிமாணகः வராஹதோகः சஹசானக நாசா விவராதே. பிரம்மதேவன் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு குழம்பி இருக்கவே ஹச் அப்படின்னு தும்முறார். மூக்குலேருந்து ஏதோ வெளியில சாடி வருது, அது அப்படியே ஓடுறது, சின்னதா இருக்கு, அங்குஷ்டம் மாத்திரம்தான் இருந்தது. என்னது என்னது அப்படின்னு பாக்குற, கண்ணு குளிச்சு பாக்குற, அங்க நிறைய தேவதைகள்லாம் கூட்டிட்டா, என்ன வந்தது பிரம்மதேவனோட மூக்குலேருந்து அப்படின்னு பாக்குறத அது பெருசாகிறது 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 பெருசாகிறது, பெரிய யானை மாதிரி ஆயிடுது, பர்வதம் மாதிரி ஆயிடுது, ரொம்ப பெரிய விஸ்வரூபம் தரிச்சுக்கிறது. ஒரு பன்றி குட்டி, அந்த பன்றி பெரிய பெரிய ஒரு வராகமா ஆயிடுது. பிரம்மதேவன் பாக்குற, நல்ல வேளை மூக்குக்குள்ள பெருசாகலையே, வெளியில வந்து தானே பெருசாச்சு, இது என்னது என்னது அப்படின்னு கவலைப்பட்டு, ஆறு எங்கேருந்து எப்படி உண்டாச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற சமயம் இவ்வளோ அற்புதமான ஒரு ரூபம் அந்த வராகமூர்த்தியோட அழக வர்ணிக்கிறார். கமால நீலமா உக்ஷிப்தவாலஹ கஜர கடோரஹ சடா விதுன்மன்
खररोमशत्वगुराहदा प्रसिद्धदंष्ट्रैषा ज्योतिर्बभासे भगवान् महीन्द्रः. வராகத்தை வர்ணிக்கிறார். பெரிய தந்தங்கள், அழகான கண்கள், நீல நிறமா இருக்கார், 4 கால் இருக்கு, வால் இப்படி பொங்கி இருக்கு, அப்படியே ரோம கூபங்கள்லாம் பொங்கி 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 இருக்கு. அந்த யஜ்ஞ வராகமூர்த்தியை பார்த்ததுமே இது பகவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இது பகவான் ஆருக்குமோ அப்படின்னு பேசிக்கிறார். பக்கத்துல பேசிக்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கர்ஜனை பண்றார். வராகமூர்த்தி பகவான் தானா அப்படின்னு புரிஞ்சு விடுத்து அப்ப ஸ்தோத்திரம் பண்ணறா. எல்லா ரிஷிகளுமா சேர்ந்து நிஜிதம் ஜிதம் தே ஜித யஜ்ஞ பாவனா த்ரயீம் தனும் ஸ்மா பரிதுன்வதே நமஹ யத்ரோமகர்த்தேஷு நிலில்யுரத்வரா தஸ்மை நம காரண சூகராயதே அப்படின்னு ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சு விட்டா. எல்லா ரிஷிகளுமே எல்லாருமே ஸ்துதி பண்ண பகவானுக்கு சந்தோஷமாச்சு. பகவான் ஒரு கர்ஜனை பண்ணி உங்க ஸ்தோத்திரத்தை எல்லாம் நான் ஏத்துட்டேன் அப்படின்னு காமிச்சு எதுக்காக அவதாரம் பண்ணாரோ அதை பண்ணலாம் அப்படின்னு அந்த காரண ஜலத்துக்குள்ள அப்படி குதிக்கிறார். மேலே இந்த சத்தியலோகத்திலேருந்து குதிக்கிறார். அப்படியே குதிச்சு உள்ள போய் தம்ஸ்ரீய பிரகாசிப்பிச்சுட்டு கிராணத்தால பூமி தேவி எங்க அப்படின்னு கிராணத்தால மணந்து பார்த்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்றேன். வராகம் அல்லவா, மிருகங்களுக்கெல்லாம் என்ன சக்தி அப்படின்னு கேட்கறத கிராண சக்தி. மூக்கால மனம் பிடிச்சு மோப்பம் பிடிச்சுதான் கண்டுபிடிக்கும். பூமி சசிய லதா சசிய ரொம்ப அழகா இருக்கக்கூடிய விருட்சங்கள், மரங்கள், புஷ்பங்கள்லாம் நிறைஞ்சவளவோ அவ்வளவு சுகந்தம் இருக்குமே பூமிக்கு. அதனால பூமி எங்க அப்படின்னு மனத்தால தெரிஞ்சுக்கிறார். அப்படி தெரிஞ்சதுமே பார்த்தார், அதோ ரசாத்தலத்துல நிபக்னியா இருக்கா, கீழே இருக்கா. அங்கேருந்து வரார். நேர வந்து பூமியை தன்னோட பேற்றை பல்லுகள்லேருந்து இப்படி உயர்த்தி அப்படி குதிக்கிறார். மேல வரார். சமுத்திரத்தை தன்னோட கைகளால தன்னோட குரங்களால் அப்படி கீறி அவர் நீந்தி வரார். நீச்சல் அடிச்சு மேல வரார். மேல வந்து இப்படி ஜலத்திலேருந்து மேல இப்படி குதிச்சதுமே அவரை பார்க்கணுமே. அந்த பூமி தேவி அவரோட தண்டாகிரத்துல அமர்ந்துட்டு இருக்காளையோ. வசதி தர்ஷன சிகரே கோபால கிருஷ்ணா தரணி தவ லக்னா शशिनि कडंग कलेवनि मग्ना केशवाधृत सूकर रूप जय जगदीश रे गोपाल कृष्ण जय जगदीश रे. ஜெயதேவ சுவாமி அற்புதமா பாடுற இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் பாடுறேன். வசதி தர்ஷன சிகரே. தர்ஷனாபுரத்துல வராகமூர்த்தியோட வெள்ளவெளேன்னு இருக்கிற அந்த கொம்பு தேற்றை பல்லுகளுக்கு மேல ஒரு சின்ன உண்டையாட்டமா பூமி பிரகாசிக்கிறார். பூமி அப்படி இருக்கவே நீல நிறமா இருப்பாளையோ. அந்த தர்ஷனத்தோடு மேல அப்படி ஜொலிக்கிற இந்திரநீல மணியாட்டமா பூமி ஜொலிக்கிறத பாக்கிறதுக்கு சந்திரகலையோட அக்கரத்துல ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கா. அவ்வளோ அழகா இருக்கு. சசினி கடங்க கடேவனி மக்னா கேசவா அப்படி அழகா அந்த பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வந்த யஜ்ஞ வராகமூர்த்தே ஆதி சூக்கரமூர்த்தே ஜய ஜெகதீஷ ரே. உங்களுக்கு ஜெயம் வரட்டும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார் ஜெயதேவ சுவாமி. அப்படி பகவான் வெளியில வந்ததுமே யஜ்ஞம் வராகமூர்த்தியை ஆச்சரியமா பார்க்கறா எல்லாருமே. அந்த பகவான் இப்படி மேல வந்ததுமே பகவானோடு அந்த கோலத்தை கண்டு எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றா. பகவான் அந்த பூமி தேவியை ஸ்தாபிக்கிறார். எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறார். பகவான் தான் இது அப்படின்னு பூர்ணமா புரிஞ்சுட்ட ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணறா. ரூபம் தவேதன்னம் துஷ்டிதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவயதத்வராத்மகம் छन्दांसि यस्य त्वचि बर्हिरोम स्वाज्यं ऋषित्वं भिषु चातुहोत्रम्. ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணறா. பகவானே உங்களை யஜ்ஞ வராகம் அப்படின்னு எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றாளே. உங்களோட ரோம கூபங்கள்ல தான் யஜ்ஞங்கள் எல்லாம் நடக்கிறது. வேதமும் யஜ்ஞமும் பகவானோட ஸ்வரூபம். பாவிகளுக்கு இந்த யஜ்ஞாத்மகமான ரூபத்தை ஒரு காலம் பார்க்கவே முடியாது. பகவானே உங்க சர்மத்துல காயத்ரியாதி சந்தஸ்கள் வசிக்கிறது, ரோமத்துல தர்ப்பை இருக்கு, நேத்திரத்துல ஆகுதி நடக்கிறது, 4 பாதங்கள் கோத்ரு வர்க்காதிகளான 4 பேர், முகாகிரத்துல ஜுகு இருக்கு, நாசாகிரத்துல ஸ்ருவம் இருக்கு, உதரத்துல ஹவிஸ் போடக்கூடியதான பாத்திரம் இடா அது இருக்கு,
கர்ணத்துல சமசம் இருக்கு, சோமபாத்திரம் இருக்கு, முகத்துல பிரம்மபாகம் கொடுக்கக்கூடியதான அப்பேற்பட்ட அந்த பகவானோட முகம். அதுக்கப்புறம் முகத்வாரத்துல கிரகங்களுக்கெல்லாம் இந்திராதி தேவ பாகங்கள் கொடுப்பாள யஜ்ஞங்கள்ல, அதுதான் பகவானோட முகத்வாரம். பகவான் சர்வணம் பண்ணுவாள், இந்த மிருகங்கள் எல்லாம் அப்படி சவச்சுட்டே இருக்கும். அது மாதிரி யஜ்ஞவராகமூர்த்தியின் சர்வணம் பண்றார். அந்த சர்வணம் தான் அக்னிஹோத்திரமா. ஆவிர்பவம், அவர் உண்டானாரே அதுதான் இஷ்டியா. அவரோட கண்ட நாளங்கள்ல உபசக்திகள் இருக்கா, 2 தம்ஷ்டர்கள், பிராயணியாதி உதயனியாதிகள் ஆகுமா. பிராயணியம் உதயனியம் அப்படின்னு சொல்றார். அவரோட ஜிக்வை பிரவர்க்கியம் அப்படின்னு சொல்றார். இந்த டெர்மினாலஜி எல்லாம் யாக யஜ்ஞங்கள் பண்றவாளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி வராகமூர்த்திய அப்படியே ஆமூலாக ரசிச்சு யஜ்ஞ வராகமூர்த்தி அப்படின்னு கோஷம் பண்ணறா. யஜ்ஞமே இந்த வராகமூர்த்தியை தான் ஸ்தோத்திரம் பண்ணது. யஜ்ஞஸ்வரூபன் இவர் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி பகவான கும்பிடுறா எல்லா ரிஷிகளும் முனிகளும். வாழ் ஸ்தோத்திரம் கேட்டு ரொம்ப பிரீதி அடைஞ்சு பகவான் இப்படி ஒரு சரீரத்தை கொடையற, இந்த மிருகங்கள் எல்லாம் கொடையும் இல்லையா, ஜலத்திலேருந்து வெளியில வந்திருக்காரு இல்லையா, அந்த மாதிரி இப்படி கொடையற சமயத்துல பகவானோட சரீரத்துல தட்டினதான அந்த ஜல பிந்துக்கள் எல்லா லோகங்களையும் தெரிச்சு போகிறது. அவர் பெரிய ரூபம் தெரிச்சுட்டு இருக்காருலையோ, அவர் கொடைஞ்சா எல்லா லோகத்திலையும் அது தெரிக்கும். நம்ம எல்லாம் புரோக்ஷனம் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி பகவான் இங்கேருந்து அனுப்புறாரு அந்த ஜலத்தை. கங்கை மாதிரி புனிதமான பகவானோட அந்த தீர்த்தத்தை எல்லாரும் சிறுசுல வாங்கிட்டு ஜெயா விஜயி பவ ஜெயா விஜயி பவ அப்படின்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணறா. இந்த கதை கேட்கிறவாளுக்கு ஹிருதயத்துல பகவான் பிரசாதிப்பார் அப்படின்னு இதனோட பலஸ்ருதியை சொல்லி மைத்ரேயர் முடிச்சுட்டார். இது என்னது, கதை முழுஷா முடியலையே. வராகமூர்த்தி ஆவிர்பவிச்சார், பூமியை காப்பாத்தினார், கொண்டு ஸ்தாபிச்சார். அப்ப ஹிரண்யாட்சன் அப்படின்னு ஒரு அசுரன் உண்டே, அவரை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, அது ஆறு அப்படின்னு கேட்கிறார் மைத்ரேயர். திருப்தியே வரலை. மைத்ரேயர் கிட்ட விதுரன் கேட்கிறார். அப்படி கேட்டதுமே ஹிரண்யாட்சனை பகவான் இப்படி வதம் பண்ணார், ஹிரண்யாட்சன் ஆறு அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். எதுக்கு யுத்தம் பண்ணணும், பூமி எதுக்கு ஹிரண்யாட்சன் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் கேட்டதுமே மைத்ரேயர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கதை அன்னைக்கு பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவன் வந்து தேவர்களுக்கு சொல்லியிருந்தார். தக்ஷபுத்திரியான திதி ஒரு சமயம் சந்தியா காலத்துல காம பரவசையா ஆகி கஷ்யப பிரஜாபதி வந்து அவரோட அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவர் கூட மிதுனம் பண்ணணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டார். கஷ்யபர் பார்க்கிறார், எந்த ஒரு ஆசையோட திதி வந்திருக்கா அப்படின்னு பார்க்க. இந்த சமயம் இது உச்சிதம் அல்ல, இது சந்தியா காலம். சந்தியா காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கறத, சந்தியா காலத்துல பூதநாதனான பகவான் சிவசங்கரன் தன்னோட பூத கணங்கள் எல்லாம் அழைச்சிட்டு பகவான தியானம் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் அந்தரீட்சத்துல இப்படி சரிச்சுட்டு போவார். அவர் போகிற வழியில எல்லாரையும் பார்க்க ஆறாறு பகவத் பஜனை பண்றா, ஆறாறு தூங்கிட்டு கிடக்குறா சந்தியா சமயத்துல, ஆறாறு வேண்டாததெல்லாம் பண்ணறா அப்படின்னு பார்த்துட்டே போவார். அப்படி வேண்டாத காரியங்கள், பண்ணக்கூடாததான காரியங்கள் ஆறாறு பண்றாளோ அவளுக்கு பாப பலங்கள் உண்டாகிறது. சத்கர்மங்கள் பண்ணணும். சந்தியா காலம்னா பகவான ஆராதனை பண்ணணும், ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கணும், பஜனை பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பகவானுக்கு அழகா தீபம் ஏற்றி ஆரத்தி பண்ணணும். இந்த விதமான காரியங்கள்னா சந்தியா சமயத்தில் பண்ணணும். அதனால நீ இப்ப பண்ண வரையே திதி, இது சர்வதா அனுச்சித்தம், இப்படி பண்ணக்கூடாது, இதால நமக்கு கஷ்டம்தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். எவ்வளவுதான் உபதேசம் பண்ணி பார்த்தாலும் திதிக்கு தலையில ஏறுறதே இல்லை. திதி சொல்றா, தக்ஷபுத்திரிகளான 13 பேர் உங்களுக்கு கிடைச்சாலே, எல்லாருக்கும் புத்திர பாக்கியம் ஏற்பட்டது, எனக்கு மட்டும் புத்திரன் இல்லையே, எனக்கு சங்கடமா இருக்கு, எனக்கு ஒரு புத்திரனை கொடுங்கோ அப்படின்னு. இது நான் உங்களோட பத்தி தானே, இது எனக்கு கிடைக்கின்றதல்லவோ அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாமோ கஷ்யபரை வசப்படுத்தி, ஸ்திரீகளோட முன்னாடி புருஷாளுக்கு இருக்க முடியாதே, அதனால புருஷாள் செயலிழந்து போய் ஸ்திரீகள் பின்னாடி போகிற மாதிரி கஷ்யப பிரஜாபதியும் இது இன்னும் கர்ம விதி தலையில் எழுதினது அப்படின்னு நினைச்சிட்டு திதி கூட போய் சேரறார். அவளோட மிதுனம் ஏற்படுறது அந்த ஒரு சந்தியா காலத்துல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஸ்நானம் பண்ணி காயத்ரியாதி ஜபம் பண்ணிட்டு இருக்கார் கஷ்யபர். திதிக்கு வந்து என்னவோ காம பரவசத்தையாலே இப்படி தப்பு பண்ணி விட்டோமே அப்படின்னு மனசு குத்தது. கஷ்யபர் அங்கேயிருந்து வரத காலில் விழுந்து விட்டா. கஷ்யபருக்கு கோபம் வந்தது. நேற்றுக்கே சொன்னேனே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டற. நீ பண்ணினதான காரியத்தால என்ன சம்பவிக்க போகிறது தெரியுமா? பெரிய ஒரு பாபம்.
அதனால பாப புருஷர்கள் இருவர் உன்னோட கர்ப்பத்துல இடம் பிடிக்க போகிறா. மகா தைத்தியர்கள் அவர், உலகத்தையே ஆட்டி படிக்க போகிறா. அவ வந்தா யாருக்குமே சமாதானமா இருக்க முடியாது. பிராமணர்களை எல்லாம் துவேஷிப்பா, கோக்களை எல்லாம் ஹத்திய பண்ணுவா, ஸ்திரீகளை எல்லாம் கெடுப்பா, பாகவதாள் பக்தாள் எங்கெங்க இருக்காளோ எல்லாரையும் உபதிரவிப்பா, கோவில் குளங்களை எல்லாம் அடிச்சு உடைப்பா. இதெல்லாம் அசுரர்களோட சுபாவம். அந்த ஆதி தைத்தியர்கள் உன்னோட கர்ப்பத்திலேருந்து தோன்ற போறா அப்படின்னு பிரவச்சனம் பண்றார். பாவில இப்படி நடக்க போகிறது அப்படின்னு சொன்னதுமே திதிக்கு ரொம்ப சங்கடம். அப்படியே விழுந்து விட்டா, இதுக்கு ஒரு பிரதிவிதியும் இல்லையா சிவபெருமானே, நான் பெரிய அபராதம் பண்ணி விட்டேனே அப்படின்னு அழறா திதி. திதியோட சிவபக்தியும் அவளோட இந்த பశ్చాத்தாபமும் கண்டு கருணை தோணின கஷ்யப பிரஜாபதி சொல்றார், உன்னோட புத்திரர்கள் தான் இப்படி இருக்க போகிறா, உன்னோட பௌத்திரன் பாகவதனா அவதாரம் பண்ண போறா. ஆறு பௌத்திரன் அப்படின்னு கேட்கறத பிரஹ்லாத மகாராஜா, பிரஹ்லாதன் பிறக்க போகிறார். அந்த பிரஹ்லாதனோட பக்தி ரொம்ப உலகத்திலேயே ஸ்லாகனியமா இருக்கும். உலகத்திலே இருக்கிற எல்லா பாகவதாளுமே பிரஹ்லாதன் பிரஹ்லாதன் அப்படின்னு ஜெய் 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 பக்த சக்கரவர்த்தி அப்படின்னு பக்தாள் பாகவதாள் எல்லாருக்குமே ராஜா அப்படின்னு கொண்டாட போகிறா. ஏற்பட்ட பாகவதோத்தமனான பௌத்திரன் உனக்கு உண்டாக போகிறான் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். இந்த ஆதி தைத்தியர்கள் இருவர் பிறக்க போறாளே, அவளுக்கு சாட்சாத் பகவானோட கையாலேயே மரணம் உண்டாகும் அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் ஆஸ்வாசமாச்சாம் திதிக்கு. ஆனா என்னவானாலும் அசுரர்கள் அல்லவோ, கர்ப்பம் தரிச்சு விட்டா 10 மாசத்துல கர்ப்பம், வெளியில குழந்தை பிறந்து வந்துடணும். ஆனா திதி என்ன பண்றா, இவாள்லாம் வெளியில வந்தா உலகத்தையே கஷ்டப்படுத்த போகிறாளே அப்படின்னு நினைச்சுட்டு 100 வருஷம் கர்ப்பத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கா. பண்டு காலத்துல பதிவிரதைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி சக்தி உண்டா. 100 வருஷம் அந்த குழந்தைகள் உள்ளே வச்சுட்டு இருக்கா. ஆனா எவ்வளவு நாள் தான் வச்சுட்டு இருக்க முடியும், அசுரர்கள் அல்லவோ. அதனால கடைசியில ஒரு சமயம் கசிவிக்கின்றதா ஆயிடுத்து. இந்த 2 தைத்தியர்கள் வெளியில வந்து போட்டா. வெளியில வந்ததுமே சின்ன குழந்தை 100 வருஷம் ஆயிடுத்தே. அதனால பெரியவாளாவே தர்சனம் கொடுக்குறா. சின்ன குழந்தையா பிறந்துட்டு அந்த க்ஷணத்திலேயே அவ பெரியவா ஆயிட்டா. உடனே இவாளுக்கு சகல விதமான வித்தியகளை உபதேசிக்கிறதுக்கு அங்கே சுக்கராச்சாரியர் வந்து விட்டார். அசுர குரு அல்லவோ, எல்லாம் உபதேசம் பண்ணறா. வந்ததுமே இவா வந்து திக்விஜயம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரையுமே உபதிரவம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு முன்னாடி இவா வந்ததுமே தேவதைகள் எல்லாம் நடுநடுங்கி போய் பிரம்மதேவன்கிட்ட ஓடிவிட்டா. இது என்னது, இந்த அசுரர்கள் இப்படி எல்லாரையுமே ஆட்டி படிக்கிறாளே, இவா ஆறு அப்படின்னு பிரம்மதேவன்கிட்ட கேட்டதுமே பிரம்மதேவன் சொல்றார், நான் ஒரு கதை சொல்லறேன். ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சமயம் என்னோட மானச புத்திரர்களான சனகாதிகள் வைகுண்டம் சென்றார். வைகுண்டம் எத்தகைய உலகம் தெரியுமா? எத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. புருஷோத்தம யோகத்துல பகவான் சொல்றார், ஒருக்கா போனா திரும்பி வரவே முடியாதா, பகவான் ஏற்றும் தொழுவாராம். ஏற்பட்ட அந்த திவ்யமான வைகுண்டம் அப்படி ஜலிக்கிறது. அங்க சூரியன், அக்னி, சந்திரன் முதலான ஜோதிர்கோளங்களோ ஜோதியோ தேவையில்லை. அந்த தாமம் தன்னோட மகிமையாலே பிரகாசிச்சுருக்கு. அப்படி இருக்கிற அந்த வைகுண்டத்துல கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கான், ஆகாசத்துல எல்லாம் திவ்யமான விமானங்கள், அங்கங்க அங்கங்க நீலமேக சியாமலர்களா சாருக்கியம் அடைஞ்ச பக்தர்கள் பகவானோட கீதங்களையும் குணங்களையும் நாமங்களையும் வைபவங்களையும் அமோகமா பாடி இந்த விமானத்துல அங்கங்க தரிசனம் பண்ண முடியறது. அவ அங்கங்க ஹரிகதை பாடிட்டு விமானத்துல செஞ்சரிச்சுட்டு இருக்கா. அங்க திவ்யமான ஒரு நதி இருக்கு, விரஜா அப்படின்னு பேர். மோட்சத்தை வழங்கக்கூடியதான விரஜா நதி. எல்லா விருட்சங்களுமே கல்பத்தருக்கள், எல்லா புஷ்பங்களுமே பகவானுக்காகவே பூக்கிறது. அங்க ஸ்ரீதேவி முதலான எல்லா தேவிகளும் அங்க இருக்கா. ஸ்ரீதேவிக்கு பரிசரணம் பண்றதுக்கு அநேகம் தாசிகள் இருக்கா. எல்லாருமா சேர்ந்து பகவானுக்கு ஆராதனம் பண்ணறா. இப்பேற்பட்ட அந்த வைகுண்டத்துல பகவான் இருக்கார். அந்த பகவான் சப்தத்வாரங்களுக்கு அந்த பக்கம் இருக்கார். அவரோட அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கார். என்னோட புத்திரர்களான சனகாதிகள் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட வைகுண்டம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு முள்ள பகவான் இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வரவே ஒவ்வொரு துவாரமா கடந்து 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 வந்து கடைசி 7ஆம் துவாரம் அங்க போனதுமே அங்க பார்த்தா 2 பேர்கள் நிற்கிறா. ஆட்ட சாட்டமா சதுர்புஜாகாரமா பீத்த வசனம் தரிச்சுண்டு பெரிய வனமாலை தரிச்சுண்டு வண்டுகள் எல்லாம் முரண்டு பறந்துட்டு இருக்கு. அந்த வனமாலையில அதுல இருக்கிற அந்த சௌரபியத்துக்கு அந்த அந்த மகரந்தத்தை குடிக்கணும் அப்படின்னு வண்டுகள் எல்லாம் பக்கத்துல போய் முக்கிறது. இவா பெரிய பாஷகர்களோ பெரிய கதைகளை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா கம்பீரமா.
அப்படி நின்று இருக்கிற இந்த பார்ஷதர்கள் முன்னாடி 5 வயசு பிராயம் வந்து இந்த சனகாதிகள் முன்னாடி போக சின்ன சின்ன குழந்தைகளை மாதிரி இருக்கா இவ பாக்கிறதுக்கு. அப்படியே போய் நின்றதுமே இவ ஆறு அப்படின்னு கேட்கறது ஜெய விஜயர்கள் பகவத் பார்ஷதர்கள். அவ இந்த சின்ன குழந்தைகள் வாண்டுகள் மாதிரி இருக்கா இல்லையோ, எங்க இந்த வைகுண்டம் கிளம்பி வந்துட்டா இவா. சின்ன குழந்தைகள்னா வைகுண்டத்துக்குள்ள ஏறி போகிறது அது அப்படின்னு நினைச்சிட்டு இவாளை தடுக்கிறா, உள்ள போக விடுறது இல்லை. இப்ப சனகாதிகள் கோபம் வந்தது. இவா என்ன சின்ன குழந்தைகளா? முதல் சிருஷ்டி பிரம்மதேவனோட முதல் புத்திரர்கள், பின்னாடி உண்டான எல்லா சிருஷ்டி, எல்லா மரீச்சாதி பிரஜாபதிகள் நாரதர் முதலானவா எல்லாருக்குமே ஜேஷ்டாளாக இந்த சனகாதிகள். ஆகத்துக்கு தான் சின்ன சின்னதா இருக்கா, ஆனா வாஸ்தவத்துல எல்லாரோடையும் பெருசாவா. அவளோட வயசாலையும் அவ பெருசு, ஞானத்தாலையும் பெருசு, பக்தியாலையும் சிறந்தவா. வேறுபட்ட பாகவதாளான சனகாதிகளை தடுத்ததுமே அவளுக்கு கோபம் வந்தது. என்ன இது, வைகுண்டத்துல இந்த மாதிரி பாவமா, இந்த மாதிரி ஒரு சுவார்த்த பாவமா? பகவான் என்ன இவருக்கு இவாளுக்கு மட்டும்தானா, விஷ்ணு பார்ஷதாளுக்கு மட்டும்தானா பகவான், பாகவதாளுக்கு இல்லையா? பாகவதாள் கிளம்பி வரத்த தடுக்கிறதுக்கு இவா ஆறு அப்படின்னு மனசுல தோன்றிட்டு சனகாதிகளுக்கு இந்த விதமான பாவங்கள் வைகுண்டத்துல இருக்கக்கூடாது, பாவங்கள் உள்ளவாழ்வு இருக்கக்கூடாது. அதனால இந்த துவந்த பாவங்கள் எங்க இருக்கோ அங்க போக கிடையாது அப்படின்னு சொல்லிச்சுட்டார். எங்க இருக்கு இந்த துவந்த பாவங்கள்? குரோதம், மதம், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க சம்சாரத்துல இருக்கு. சம்சாரத்துல இந்த பாவங்களோட அசுரர்களா பிறக்க கிடவது அப்படின்னு சொல்லிச்சுட்டா. அப்படி சாபம் விழுந்ததுமே ஜெய விஜயர்கள் பதறி அடிச்சுண்டு என்ன நேர்ந்தது, பிராமணால அவமானிச்சு விட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டு சனகாதிகளோட பாதத்துல சாஷ்டாங்கமா விழறா. நீங்கள் ஆலோசனை பண்ணாம எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு பிராமணாளான நீங்கள் தண்டனை தந்தது சர்வதா உச்சிதம். ஆனாலும் சம்சாரத்துல போனா பகவானை எல்லாரும் மறந்து விடுவாளே, பகவானை நாங்கள் மறக்கக்கூடாது, எப்பவுமே பகவத் ஸ்மிருதி எங்களுக்கு இருக்கணும், இப்படி ஒரு அனுகிரகம் தயக்கூர்ந்து பண்ணுங்கோளே அப்படின்னு கெஞ்சரா இந்த விஷ்ணு பார்ஷதாள். கம்பீரமான விஷயம் நடந்தது இல்லையோ, சாபம் ஏற்பட்டது இல்லையோ விஷ்ணு பார்ஷதாளுக்கு. அப்போ பகவான் அங்கேயிருந்து கிளம்பி தன்னோட தாசர்கள் அல்லவா, என்னவா இருந்தாலும் தன் தாசர்கள் அல்லவா, அப்போ அவளை காப்பாற்றணும் அப்படின்னு பகவான் அங்கேயிருந்து வரார். அந்த வர பகவான் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். கிருஷ்ண பிரசாத சுமுகம் ஸ்ருஹணீயதா ஸ்நேஹாவலோககலயா ஹ்ருதி சம்ஸ்பிருஷந்தம் ஷ்யாமே ப்ருதாவுரசி சோபிதயா ஸ்ரீயாஸ்வம் சூடாமணிம் சுபகயந்தமிவாத்மதிஷ்ஞா பீதாம்சுகே பிருதுனிதம் வினிவிஸ்ஃபுரந்த்யா காஞ்யாளிபிர்விருதயா வனமாலயா ச வல்குப்ரகோஷ்டவலயம் வினதாசுதாசே விந்யஸ்தஹஸ்தமிதரே துனானமப்ஜம். அங்கேந்து வரார் பகவான். வைனதேயனான கருடன் கூட வரவே சாக்ஷால் லட்சுமி தாயாரை கூட அழைச்சிட்டு சதுர்புஜாகாரனா ஒரு கையில சக்கரம், ஒரு கையில சங்கம், ஒரு கையில கௌமோதகியாக கதை, ஒரு கையில தாமரையை வச்சுட்டு இப்படி சொல்லிட்டு இந்த நீலமேக சியாமலனா பீதாம்பரதாரியா கனக கிரீடம் வச்சுட்டு திவ்யமான ஹாரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுண்டு கௌஸ்துபம் அப்படி படிச்சு நின்ன ஸ்ரீவத்ச லாஞ்சனத்தோட வனமாலை அப்படி உரட அந்த பகவான் அப்படியே நடந்து வர அந்த பகவானோட அழகை பார்த்து அப்படியே ரசிக்கிறா சனகாதிகள். நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு சிரசுக்கு மேல கை குவிச்சுட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்ணறா. ஆனா என்ன நேர்ந்தது, இப்போ பகவான் நேர வந்து விஷ்ணு பார்ஷதர்களையும் பார்க்கறா, சனகாதிகளையும் பார்க்கற. என்ன நடந்தது அப்படின்னு பகவானுக்கு தெரியும். முதல்ல சனகாதிகள் கிட்ட பேசுறா. என்னோட பார்ஷதர்கள் தெரியாம உங்களை தடுத்துட்டா, அவ பண்ணதான தப்பா இருந்தாலும் சுவாமியான எனக்கு தான் அந்த குற்றம் வருது. பிரித்தியர்கள் சரியா இருக்கலைன்னா அதுக்கு காரணம் சுவாமி அவளை சரியா வச்சுட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த தப்பை நான் தான் பண்ணினேன், அதனால என் முகாந்தரமா உண்டானதான இந்த அபச்சாரத்தை க்ஷமிச்சுக்கணுமே அப்படின்னு பகவான் க்ஷமாபணம் பண்றாராம் சனகாதிகள் கிட்ட. இப்போ சனகாதிகள் பார்க்கறா பகவானோட இந்த உதாரமான வினயத்தை பார்க்கறா, ஆச்சரியப்படுறா. இது என்னது, சர்வலோகேஸ்வரனான பகவான் எங்க விட்டுக்கு க்ஷமாபணம் பண்றதா? நாங்க பாகவத
பகவானோட சரணத்தை அல்லவா நாங்க ஆசிரிச்சுட்டு இருக்கோம். நாங்க தானே தப்பு பண்ணினோம். வைகுண்டத்துக்கு வந்து நாங்க தானே பாகவதாளா இருக்கிற விஷ்ணு பார்ஷதாளை சபிச்சுட்டோம். நாங்க தானே தப்பு பண்ணினோம். ஆனாலும் பகவான் ஏன் இப்படி எங்க கிட்டக்க சமாபனம் பண்றார் அப்படின்னு பார்க்கறத பகவான் தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு புரியாது. ஏற்பட்ட சர்வலோகேஸ்வரனான பகவானே பிராமணர்களா இருக்கக்கூடிய சனகாதிகளை வந்தனம் பண்ணா அப்படின்னா உலகத்துல எந்த ஒரு ஜீவாத்மா தான் பிராமணால மதிக்காது. அதனால பிராமணால எல்லாரும் மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறது பகவத் சங்கல்பம். பாகவதாள வைஷ்ணவாள எல்லாரும் மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறது பகவத் சங்கல்பம். அதனால பகவானே முதல்ல காமிக்கிற தான் மரியாதை பண்ணி, அப்படி மரியாதை பண்ணி காமிச்சனால பகவத் அனுச்சரர்களான எல்லாருமே பிராமணால மதிப்பா. அதுக்காகத்தானே பகவானே நீங்கள் இப்படி எங்க கிட்ட க்ஷமாபணம் பண்ற, அல்லேன்னா நீங்கள் ஏற்பட்டது உங்களோட மகிமைக்கு உங்களுக்கு களங்கம் ஏற்படுறதோ அப்படின்னு சனகாதிகள் சொல்றா. அப்படி சொன்னதுமே எங்களால தெரியாம எங்க குரோதத்தை நாங்களும் தான் அடக்கி இருக்கணும். நாங்களும் இந்த வைகுண்டம் வந்து எப்படி இந்த ஒரு பாவனை எங்களுக்கு தோன்றித்து அப்படின்னு தெரியலையே. எங்களால நேர்ந்ததான இந்த ஒரு அபச்சாரத்துக்கு என்ன ஒரு பிரதிவிதி நீங்க கூறினாலும் அதை நாங்க சிரசா வகிச்சுக்கிறோம் அப்படின்னு பகவான் கிட்ட சனகாதிகள் சொன்னதுமே பகவான் சொல்றார், அப்படியே ஆகட்டும், பாகவதாள் என்ன சொல்றாளோ அதுதான் எனக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். என்னதான் இருந்தாலும் இவாளும் என்னோட பக்தாள் தானே, விஷ்ணு பார்ஷதாள் எவ்வளவு நாள் எனக்கு சேவை பண்ணியிருக்கான். அவ சம்சாரத்துல போய் கஷ்டப்படுறது, அசுரர்களா உறகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவ 3 ஜென்மம் சம்சாரத்துல இருந்துகிட்டு 3 பிறவி எடுத்துக்கிட்டும், 3ஆவது பிறவியில எங்கிட்ட திரும்பி வந்து விடட்டும் அப்படின்னு பகவான் சொன்னதுமே அப்படியே ஆகட்டும். சனகாதிகளும் ஒத்துண்டா. சனகாதிகளுக்கு வந்து லஜ்ஜை ஏற்பட்டு விட்டு பகவான பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பகவான நமஸ்காரம் பண்ணி அங்கேயிருந்து கிளம்பி விடுறா. இப்போ விஷ்ணு பார்ஷதாளும் பகவான் மட்டும்தான். பகவான் பார்க்கிறார். பகவானை பார்க்கறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லை, தலையை குளிச்சு இப்படி இருந்துட்டு இருக்கா. அப்போ பகவான் சொன்னா வேணும் உங்களுக்கு கொஞ்ச நாளும் உங்களை அடக்கணும் 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 அப்படின்னே மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா, உங்களோட சேட்டை கொஞ்சம் கூடுறது. அன்னைக்கு நான் யோக நித்ரையில படுத்துக்க போகிறேன், ஆரையுமே உள்ள விடாதேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க என்ன பண்ணின, தாயார் லட்சுமி வந்து பகவானுக்கு சேவை பண்றதுக்காக வந்து ஒரு உத்தியானத்துக்கு பூபரிக்க போயிருந்தாளா சகிகளோட. அந்த சமயமா பகவான் இப்படி ஒரு ஆத்மி சொல்லியிருக்கார். இவா வந்து துவாரபாலகர்கள் வந்து அங்கேயிருந்து தாயார் வரா. தாயார் வந்து உள்ள போகலாம் அப்படின்னு பார்க்கிற சமயமா இவ தடுத்து விட்டா. நீங்க உள்ள போக முடியாது, பகவான் ஆக்ஞாபிச்சிருக்கார். அவர் யோக நித்ரையில பள்ளி கொண்டிருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாதான் நாங்க திறப்போம் அப்படின்னு லட்சுமி தேவி அங்க இருக்க வச்சா. லட்சுமி தாயாரை பெயர்பட்டவள், சதா பகவானோட வக்ஷஸ்தலத்துல நிவசிக்க கூடினவள் அல்லவோ, பகவானோட அர்த்தாங்கினி அல்லவோ. அந்த தேவியை தடுத்து நிறுத்த கூடுமோ? அன்னைக்கு லட்சுமி கூட என்கிட்ட சொல்லியிருந்தா இவா சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்ப இவாளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு லட்சுமியோடும் சங்கல்பம். அதனாலதான் இப்படி ஆச்சு. இது எல்லாமே என் சங்கல்பத்தாலதான் நடந்திருக்கு. அநேகம் லீலைகள் பூலோகத்துல நான் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அசுரர்களா பிறந்தாதான் புகப்பா இருக்கும். நீங்க தான் அசுரர்களா வரணும் அப்படின்னு சொல்றோம். நீங்க வந்து குரோத பாவத்தால என்ன அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. குரோதத்தால பகவான் அடையலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த ஒரு பாவனையா இருந்தாலும் அதை ரூடமா பகவான் மேல வச்சா கடைசியில பகவான் கிட்ட நமக்கு போக முடியும். சிசுபாலன் கூடி துவேஷம் பண்ணி தானே பகவான் அடைஞ்சான். எவ்வளவு குற்றம் சொன்னான் கிருஷ்ணன். அதுவும் ராஜசூய யாகம் நடக்கிற சமயத்துல, அக்ர பூஜை நடக்கிற சமயத்துல அந்த சபையில எல்லா ரிஷிகளும் தேவர்களும் எல்லாரும் இருக்கா. அவ முன்னாடி கிருஷ்ணன் நிந்த பண்ணி துவேஷத்தால அசூயால கடைசியில என்னாச்சு, பகவானோட சக்கரத்துக்கு இரையானான். அவனோட சரீரத்திலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி கிருஷ்ணன்ல வந்து லயிச்சு. அப்பேற்பட்ட ஒரு கதியை பகவான் கொடுத்தார். கம்சன் பயத்தால மரணம் அடைஞ்சார். கம்சன் பயத்தால் எதை பார்த்தாலுமே கிருஷ்ணன் உண்ணற அந்த ஆகாரத்திலையும் கிருஷ்ணன் தெரியறது, உண்ணாக்கி இருக்க ஜலம் குடிக்கிறது அதுல கிருஷ்ணனோட முகம் தெரியறது, ஜலம் வேண்டாம் அப்படின்னு மாத்தி வைக்கிறான். பயத்தால் எந்த திசையை பார்த்தாலும் கிருஷ்ணன் வரானோ. சொப்னத்துல கூடி கிருஷ்ணன் வந்து வதம் பண்ற மாதிரி சொப்னம் கண்டு அங்கேயும் சாந்தி இல்லாம அப்படியே கிருஷ்ண தியானம். பயத்தாலே ஆனாலும் கிருஷ்ணனே அனவரதம் தியானம் பண்ணனால காலநேமியா இருந்த அசுரனா இருந்த கம்சனுக்கும் மோட்சம் கிடைச்சது. கோபி ஜனங்களும் பகவானை வந்து அப்படியே தியானத்தால அவளோட பிரேமையால வசீகரிச்சு பகவான் அடைஞ்சா. இப்போ பிரேமையால மட்டும் இல்லை, காமத்தாலையும் குரோதத்தாலையும் மதத்தாலையும் ஆச்சரியத்தாலையும் எந்த ஒரு பாவமும் இருந்தாலும் அந்த பாவத்தை ரூடமா பகவான் மேல வச்சுன்னா
அந்த பாவமே நம்ம பகவான் கிட்ட கொண்டு விட்டு விடும். அந்த பாவம் கொண்டு விடுறது அங்கே இருக்கட்டும், ஆறு மேல வைக்கிறோம், பகவான் மேல வைக்கிறோம். அந்த பகவான் அபாரமான கருணாமூர்த்தி அல்லவா, அதனால எல்லாரையுமே கரையேற்றி விடுவார். அக்னி இருக்கு இல்லையா, சுட்டு எரிக்கக்கூடிய அக்னி, அது தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் அது கொள்ளும். மருந்து இருக்கே, அந்த மருந்து இதனோட விசேஷம் இதுதான். இதை சாப்பிட்டா நமக்கு பனி காய்ச்சல் எல்லாம் மாறும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தன் உணரா, பெரியவன், அவன் தெரிஞ்சுட்டு உண்டாலும் அவனோட ரோகம் நிவர்த்தி ஆகிடுது. சின்ன குழந்தை அதுக்கு தெரியாது மருந்தோட மகத்துவம். அது எனக்கு கசக்கும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறது. அம்மா பலவந்தமா கை காலெல்லாம் பிடிச்சு போட்டுற, அப்படி அதை பிடிக்காம அது உணருது. அந்த மருந்தை பிடிக்காம உண்டாலும் அடுத்த நாள் அதனோட ரோகம் மாறிவிடுது. பிடிச்சு உண்டாலும் பிடிக்காம உண்டாலும் மருந்து அதனோட வேலையை பண்றது. அது மாதிரி பகவானோட நாமமும் பகவானோட ரூபமும் பகவானோட மகிமைகளும் பகவானோட கதையும் ஏற்பட்ட ஒரு சம்சாரமாகிற இந்த ரோகத்தை சமிப்பிக்க கூடின மருந்து அப்படின்னு புரியுது. அப்ப என்ன சம்பவிக்கிறது, இப்படி பகவான் சொல்லறார் விஷ்ணு பாஷதர்கள் கிட்ட, குரோத பாவத்தால நீங்கள் என்ன அடைங்கோ, 3 பிறவியானாலும் பரவாயில்ல, நீங்க ஜென்மம் எடுத்து என்ன குரோத பக்தியால அடைங்கோ அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து விஷ்ணு பாஷதர் அப்படி சொல்லி பகவான் திரும்பி போயிட்டார். தன்னோட நிஜதாமத்துக்கு நிஜஸ்தானத்துக்கு போயிட்டார். உடனே அந்த துவாரங்கள் அடையிறது. விஷ்ணு பாஷதர்களோடு அந்த ஒரு திவ்ய தேஜஸ் எல்லாம் க்ஷயிச்சு போய், மாலைகள்லாம் கருகி போய், அவளோட சக்தியெல்லாம் க்ஷயிச்சு வைகுண்டத்திலேருந்து மதியேன்னு தலைகுத்தன அப்படியே தாழ மதிக்கிறார் விஷ்ணு பாஷதர். அவளோட அந்த பாதனம் கண்டு தேவர்கள்லாம் சங்கடப்படுறா. இந்த விஷ்ணு பாஷதர்கள் ஜெய விஜயர்கள் தான் திதியோட கர்ப்பத்துல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு பிறக்கிறார். ஆதி தைத்தியர்களா எப்போ திதி தன் கர்ப்பத்திலேருந்து இந்த குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுக்கிறாளோ அந்த க்ஷணமே கொடியதான துர்நிமித்தங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. பூஜலம் ஏற்படுறது, ஆகாசத்துலேருந்து பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் விழறது, கொடுங்காற்று வீசுறது, விருட்சங்கள்லாம் பொத்துன்னு விழறது, நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சு விடுத்து, மேகங்கள்லாம் மூடி விடுத்து, அந்தகாரமே எல்லா திக்குகள்லையும் நிரம்பித்து, நதிகள்லாம் கலங்கி ஒழுகிறது, மேகம் இல்லாமலேயே ஆகாசத்துலேருந்து இடி சப்தம் கேட்கறது, நரிகள் எல்லாம் ஊழியிட ஆரம்பிச்சுடுது, பட்சிகள்லாம் பறந்து போகிறது, கழுகுகள்லாம் அங்குமிங்கு ஓடி விளையாடுறது, பசுக்கள்லேருந்து பால் வராம ரத்தம் சுரிக்கிறது, தேவர்களோடு திவ்ய மூர்த்திகள்லாம் இருக்குமே அந்தந்த கோவில் அதெல்லாம் அழ ஆரம்பிக்கிறது, என்னெல்லாமோ துஷ்டகுணங்கள் தெரியறது. ஆதி தைத்தியர்களான ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிபுவும் வந்துட்டா. இவர்கள் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிகள், பிறந்ததே அவ்வளோ சக்தியோட. அவ பெரிய ரூபம் தரிச்சுண்டு பூமியில காலை வச்சு நடக்கும்போது பூமியெல்லாம் அப்படியே நடுங்கிறது, எல்லாமே நசிக்கிறது, நாடு நகரங்கள் எல்லாம் நசிப்பிக்கும்படியா பெரிய ரூபங்கள் தரிச்சுண்டு எல்லா ராஜாக்களையும் வதம் பண்ணி தானே தான் பெரிய ராஜா அப்படின்னு தன்னோட அந்த ஒரு அரசாட்சியை ஸ்தாபனம் பண்ணறா இருவரும். இப்படி இவாளுக்கு இன்னாலும் சக்தி போரலை அப்படின்னு தோணுறது. இவ்வளோ எல்லாம் அட்டகாசம் பண்ணியும் போராது அப்படின்னு தோணுறதுமே இவாள ஜேஷ்டனா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு என்ன பண்றான், சக்தியை கூட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பிரம்மதேவன் கோரமா தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. தபசு பண்ணி பெரிய சக்திகளை பிராபிச்சுட்டு வரான். ஹிரண்யாட்சன் அப்படிங்கிறவன் சுவாபாவிகமாகவே அவனுக்கு பெரிய பலம் உண்டு. அவனோட ஜேஷ்டனுக்கு அனுசரித்து ஜேஷ்டனை நன்னா ஸ்தாபிக்கணும், அவரோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட திக்விஜயம் பண்ண கிளம்பினான் ஹிரண்யாட்சன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திக்விஜயம் பண்ணி ஒவ்வொரு லோகங்கள் எங்க தேவதைகள் இருக்காளோ எல்லா லோகங்களுக்கும் ஹிரண்யாட்சன் போகிறான். தனியாக போகிறான், அவனுக்கு படையமும் இல்லை, தனியாக போகிறான். தனியாக போய் எல்லா தேவதைகளையும் அவளோட ராஜ்யங்களையும் துவம்சம் பண்ணறான். கடைசியில தனக்கு யுத்தம் பண்ணது காரியம் கிடைக்கல. இந்திரன் சந்திரன் எல்லாம் பலமே இல்லை, அவளையெல்லாம் கண்டு பார்த்ததுமே பயந்து ஓடி விடுறான். ஹிரண்யாட்சனை பார்த்ததுமே கடைசியில வருணன் இருக்காரு, அவர்கிட்ட யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு அங்கேருந்து வருணலோகம் போய், வருண பகவானே நமஸ்காரம், நீங்க பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு கேட்டிருக்கேன், ரொம்ப நிறைய யாக யுத்தங்கள்லாம் பண்ணுவள், பெரிய யுத்தம் எல்லாம் பண்ணுவள், யுத்த கலையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கேன், என் கூட கொஞ்ச நேரம் யுத்தம் பண்றடா அப்படின்னு கேட்குறேன். ஒரு தமாஷையா என்ன வருணனை அவமானிக்கிற மாதிரி பேசுறான். அப்படி பேசினது பார்த்ததுமே வருணன் பார்க்குறார், அகம்பாவத்தால பேசுறியாடா பயலே, உனக்கும் உன்னோட மதமும் அடக்கத்துக்கு ஒருத்தர் வருவார், என்னாலும் உனக்கு உங்களோட யுத்தம் பண்ண முடியாது, நான் ரொம்ப வயசாகிட்டேன், உனக்கு ஏத்த சத்ரு நாராயணன் தான், நாராயணன் எங்கே இருக்கார் தெரிஞ்சுட்டு போ, அந்த நாராயணன் கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு திசையை காட்டி கொடுக்குறார்.
அப்ப ஹிரண்யாக்ஷன் நாராயணன் எங்க அப்படின்னு எல்லா உலகத்திலையும் தெரியறேன், எங்க தெரிஞ்சும் கிடைக்கிறது இல்லை. இந்த உலகத்திலேயா இருக்கார், அவர் உள்ளேயே இருக்காரு. உள்ள தெரிஞ்சிருந்தா கிடைச்சிருக்கும், வெளியில எதுவோ தெரிஞ்சுட்டு போகிறான், கிடைக்கவே இல்லை. கடைசியில நாராயணனோடு பத்னி அல்லவோ பூமி, இந்த பூமியை அபகரிச்சுட்டு போனா, பத்னி அபகரிச்சுட்டு போன காரணம் நாராயணன் வந்து என் கூட யுத்தம் பண்ணுவார், அப்போ யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பூமியை அபகரிச்சுட்டு பூமியே தூக்கணும்னா அவன் எப்படியேப்பட்ட பராக்கிரமசாலி அப்படின்னு தெரியணும். பூமியை அந்த ஸ்தானத்திலேருந்து அபகரிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு ஜலத்துக்குள்ள, காரண ஜலத்துக்குள்ள மூங்கி ரசாதலம் அப்படிங்கிற ஒரு லோகம், அங்க போய் பூமியை கொண்டு ஒழிப்பிக்கிறான் ஹிரண்யாக்ஷன். பூமியை கொண்டு அங்க வச்சு அட்டகசிச்சு சிரிக்கிறான். இப்போதான் அந்த சந்தர்ப்பம் வருது. எந்த சந்தர்ப்பம்? பிரம்மதேவன் உத்பவிச்சு அவர் பார்க்கிறார், எங்க சிருஷ்டி பண்றது, மனு சதுரூபா வந்தாச்சு, மனுஷர்களை எங்க வைக்கிறது அப்படின்னு கேள்வி வரது. பூமியை காணோம், பூமி ரசாதலத்துல மதுனியா இருக்கா. இப்ப பூமி போனதுக்கு காரணம் புரிஞ்சுதா? ஹிரண்யாக்ஷனா கொண்டு வச்சான். அப்ப பூமி உத்தாரணம் பண்றதுக்கு பகவான பிரார்த்தனை பண்றா எல்லாருமா. நாசாகரத்துல இருந்து வராகமூர்த்தி ஆவிர்வதிக்கிறார். தன்னோட தம்ஷ்டாகரத்துல பூமியை தூக்கிட்டு மேல வந்து பூமி எங்க இருக்குமோ அந்த ஸ்தானத்துல ஸ்தாபிக்கிறார். அப்படியே ஸ்தாபிச்சதுமே ஹிரண்யாக்ஷன் இந்த சமயம் எங்க நாராயணன் அப்படின்னு தெரிய போயிருக்காராம். தெரிஞ்சு 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 கிடைக்கவே இல்லை. கடைசியில நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா அப்படின்னு கேட்கிறது. யாரு பாடுவா? நாரதர் வரார். அங்கேருந்து வீணையும் வீட்டிலேருந்து நாராயண நாராயண நாராயணான்னு காதுல கேட்கறதே. யாரு பாடுறா? இங்கதான் நாராயணர் இருக்காரோ அப்படின்னு நினைச்சுன்னு அங்க போய் பார்த்தா நாரத மகர்ஷி ரொம்ப அழகா வரவேற்கிறார். வாரும் வாரும் ஹிரண்யாக்ஷனே அப்படின்னு கூப்பிடுறார். அவர்கிட்ட யாருக்குமே கோபிச்சுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ அழகான முகம். அவருக்கு எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகணும் அப்படின்னு தெரியும். அதனால ஹிரண்யாக்ஷன் நாரதரே எங்களோட யுத்தம் பண்றா அப்படின்னு கேட்டதுமே, என்னால ஒன்றும் யுத்தம் பண்ண முடியாது, எங்க கையில வீணதா இருக்கு, சரி நாராயணன் எங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டதுமே நாரதர் சொல்றார், ஆமா நீ பூமியை கொண்டு ரசாதலத்துல வச்சிருந்தியே, அந்த பூமிய வராக ரூபமா அவதாரம் பண்ணி நாராயணன் உத்தாரணம் பண்ணி எங்க பூமி இருக்கணுமோ அங்க கொண்டு வச்சாச்சு, அங்க போ, அங்க கிடைக்கும், நாராயணனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே கோபத்தோட ஹிரண்யாக்ஷன் அங்கேயிருந்து வரவே அந்த சமயமா வராமூர்த்தி பூமி எடுத்துட்டு அப்படி நீச்சல் அடிச்சுட்டு மேல வரார். நில்லு நில்லு, பூமி எடுத்துட்டு போகாதே, என் கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு கூப்பிடுறான். வனகோச்சரோ அப்படின்னு கூப்பிடுறான். ததர்ஷ கத்ராபிஜிதம் தராதரம் प्रोनीयमानावनिमग्रदंष्ट्रया मुष्णन्दमक्ष्णा स्वरुचारुणश्रिया जहासचारो वनगोचरो मृगः. பூமிய அப்படியே தாங்கிட்டு போகக்கூடிய வராகமூர்த்தியை கண்டு, பாத்தியா வனத்திலெல்லாம் விஹரிக்க கூடின ஒரு மிருகம் அப்படின்னு பரிகாசம் பண்ணி சிரிக்கிறான் ஹிரண்யாக்ஷன். ஹே விஷ்ணு, இது என்ன அதமமான ஒரு ரூபத்தை தரிச்சுன்னு வந்துருக்கு, உன்னை எப்படி எல்லாமோ வர்ணிப்பாளே அந்த பாகவதாள், அந்த ரூபம் எல்லாம் எங்க போச்சு, இது என்ன பன்றியோட ரூபத்தை தரிச்சுட்டு வந்திருக்கு, எங்க போகிற, என் கூட யுத்தம் பண்ண. எல்லாருமே சொல்றாளே உனக்கு பெரிய யோகமாயெல்லாம் இருக்கு, எனக்கு தோன்றலை, பெருசு அப்படின்னு எனக்கு தோணுறது இல்லை, அல்பம் அது அப்படின்னு தோணுறது, அல்பமான யோகமாயா பலத்தால எதெல்லாமோ பண்ணறே அப்படின்னு நான் கேட்கறேனே, அந்த யோகமாயெல்லாம் என்கிட்ட பிரகாசமா பண்ண, என் கூட யுத்தம் பண்ண, இங்க வரலைன்னா என்னோட கதையாலும் உன்னை அடிச்சு வதம் பண்ணுவேன், உன்னை வதம் பண்ணினா வேரற்று போன விருட்சம் பின்ன தழைச்சு வளராதே, அது மாதிரி நீயாகிற வேறல்லவோ உலகத்தில் இருக்கிற எல்லா லோக பாலகர்களுக்கும் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினால் சமஸ்தமான சக்தியும் எல்லா லோகபாலகர்களுக்கும் கிடைக்கிறது. அப்போ பகவான் அல்லவோ வேர், உலகமயமான சிருஷ்டிக்கே அவரல்லவோ வேர். அப்ப அதனால ஒன்ன வதம் பண்ணினா எல்லாரையும் வதம் பண்ணதுக்கு துல்லியம், எல்லாரும் சக்தி க்ஷயிச்சு போயிடுவா. அதனால என் கூட யுத்தம் பண்ணு, நீ ஒரு க்ஷத்ரியனா இருந்தால் என் கூட யுத்தம் பண்ணு அப்படின்னு இவன் வீரவாதம் முழக்கவே வராகமூர்த்தி பூமியை தாங்கிட்டு போகிறாரு. அங்க போய் பூமியை ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபிச்சு இந்த பக்கம் திரும்புறார். இப்படி ஒரு வீரவாதம் பண்ணினானே இவனுக்கு ஒரு 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 பதில் கொடுக்கணுமே. சத்யம் வயம் போவனகோச்சரா மிருகா யுஷ்மத்விதாம் மிருகயே கிராமசிம்ஹா ந மிருத்யுபாஷி பிரதிமுக்தஸ்ய வீரா விகத்தனம் தவ கிருணந்த்யவத்ர சத்யம் வயம்
உலகத்துல வசிக்கக்கூடிய மிருகம் தான், சத்தியம்தான். நீ சொன்னது அனைத்தும் சத்தியம். எதுக்கு இப்ப மிருகரூபத்தை தரிச்சுன்னு வந்திருக்கேன் தெரியுமோ? உன்ன மாதிரி இருக்கிற தெருவு நாயை அடிச்சு ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்ற. கிராம சிம்மம் அப்படின்னு ஒரு பதம். கிராம சிம்மம் தான் இருந்து கிராமத்துல சிம்மமா இருக்கக்கூடியது. கிராமத்துல ஏது சிம்மமா இருக்கும்? சிம்மம் இருக்காதே, நாய் தானே. அதனால தெருவு நாய் நீ அப்படின்னு பகவானை திருப்பி சொல்றார். என்ன திட்டுற, என்ன தைரியம், என்ன மிருகம் சொல்ற, அப்ப நீ யாரு அப்படின்னு பகவான் பேசுறார். ரசம் இதெல்லாமே. ஆமா ஆமா, உன்னோட கதையால அடிச்சா நான் தான் விழுந்துட போகிறேன். நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, முன்னாடி எல்லாம் ஒரு நிமிஷம் கூட எனக்கு நிற்க முடியாது அப்படின்னு இழிப்பியமா பகவான் கேலி பண்ணி பேசுறது. அப்படி கேலி பண்ணி பேசினதுமே இவனுக்கு வந்துதா கோபம். எங்கிட்டயா கழிவரிகாசம் எல்லாம் வச்சுட்டு இருக்காய், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணறேன் அப்படின்னு என்ன பண்றான்? தன் கதையை சொல்லிட்டீண்டு பகவானுக்கு நேர ஓடி வரான் இந்த ஹிரண்யாக்ஷன். அப்படியே பெரிய யுத்தம் நடக்கிறது. பகவானுக்கு நேர ஓடி வந்து பெரிய அமோகமான யுத்தம் நடக்கவே கதையால பகவான பிரகரிக்கிறான், அடிக்கிறான். கதையை ஓங்கி பகவான் மேல பக்ஷத்துல அடிக்கலாம் அப்படின்னு ஓங்கினதுமே, ஆனா பகவான் மாறி விடுறான். சட்டன் மாறினதுமே அந்த பாதம் மேல விழலை. பகவான் என்ன பண்றான்? இரு கரங்களால் அவன் யுத்தம் பண்ணறான். வராகமூர்த்தி அடிக்க, ஹிரண்யாக்ஷன் அடிக்க, கதைகள் ரெண்டு முட்டி அடிக்க 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 பெரிய சப்தம் கேட்கறது. உலகம் மொத்தமாவே அந்த சப்தம், கதோத்பாதன சப்தம் அப்படியே முழங்கிறது. எல்லாருமே நடுங்கறா. கொஞ்ச நேரமா யுத்தம் நடக்கிறது. பிரம்மா பார்க்கறார் அங்கேருந்து. இது என்னது? சந்தியா காலம் ஆக ஆரம்பிக்க போகிறதே, ராத்திரி ஆகிட்டா அசுரர்களான ஹிரண்யாக்ஷன் முதலானவாளுக்கு சக்தி வர்த்திக்குமே. பகவானே, வராகமூர்த்தே, நீங்கள் சந்தியை முடியறதுக்கு முன்னாடி இவனை வதம் பண்ணி விடணுமே அப்படின்னு பிரம்மதேவன் கவலைப்பட்டு பிரார்த்தனை பண்றார். அப்படி பிரார்த்தனை பண்ணதுமே இங்கேருந்து அங்க பாக்குறார் பகவான். வராகமூர்த்தி பாக்குறார், கர்ஜனை பண்றார். என்ன உனக்கு பயமா பிரம்மதேவா அப்படின்னு கேட்கிற மாதிரி சிரிக்கிறார். ஹிரண்யாக்ஷன் நன்னா அடிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி கதையால பகவானும் பிரகரணம் பண்ணறார். ஹிரண்யாக்ஷன் அந்த தக்கத்துல பகவான் கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயமா பிரம்மதேவன் பேசினதுமே பகவான் அந்த பக்கம் பார்த்தா இல்லையோ, அந்த பக்கம் பார்த்ததுமே பகவான் சக்தி அங்க போனதுமே கையில கதை இருக்கலையோ அந்த கதையை அடிச்சு அப்படியே தாழ போட்டான். பகவான் கையிலேருந்து கதை விழுந்தது. அதை பார்த்து அட்டஹசிச்சு சிரிக்கிறான் ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷனோட சிரிப்பை பார்த்து தேவதைகள்லாம் அப்படியே பயந்துக்கிறா. பகவான் கையிலேருந்து கதையே விழுந்து கொடுத்தா. பகவானுக்கு என்ன ஆகுமோன்னு கவலை ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு தான் கவலை இருந்தது தேவதைகளுக்கு. இப்போ தன்னை காப்பாற்ற வந்து பகவானுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை. ஏன்னா பகவானோட மகத்துவத்தை அவ தெரிஞ்சுட்டு இருக்கு. அவளெல்லாம் காமியார்த்த பக்தர்களோ சுகாரிய குஷலா சுராகா அப்படின்னு சொல்றா சுகபிரம்ம ரிஷி. அவ காரியத்தை நடத்திக்கணும் அப்படின்னு பார்த்துப்பா. அவளுக்கு யதார்த்தமான பக்தி. பகவான ஒவ்வொரு தடவையும் தேவர்கள்லாம் சரணாகதி மனத்தை பார்க்கணும். அவ என்னை காப்பாற்றுவோம், இந்த அசுரன் வந்து உடைச்சான், அந்த அசுரன் வந்து உடைச்சான், இந்த அசுரன் கிட்டே இருந்து காப்பாற்றுவோம், அந்த அசுரன் கிட்டே இருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு தான் தேவதைகள் எப்பவுமே பகவான் கிட்ட போகிறா. ஆத்மார்த்தமான பக்தி கொடுங்கோ, எனக்கு உங்க சரண சேவை பண்ணணுமே, உங்களை ரசிக்கணுமே, உங்களோட லீலா குணங்கள்லாம் கேட்கணுமே அப்படின்னு ஒரு தேவன் கூடி வந்ததா சரித்திரமே இல்லை. ஏன்னா அவள்லாம் சுவார்த்தர்கள் அப்படின்னு புரியறது. காமியார்த்தமா பக்தி பண்ணக்கூடியவா. அதனால பகவானோட மகத்துவம் அவளுக்கு கிரகிக்க முடியலை. யுத்தம் நடந்துட்டே இருக்கிறத பகவான் கையிலேருந்து கதை விழுந்ததுமே ஹிரண்யாக்ஷன் சிரிக்கிறான். கதையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப பகவான் என்ன பண்றார்? சுதர்சனத்தை அப்படியே ஸ்மரிக்கிறார். கையில சத்திரம் வந்து கொடுத்து சக்கரத்தை வச்சு யுத்தம் பண்றார். பெரிய யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அப்போ ஹிரண்யாக்ஷனுக்கு மகா கோபம் வந்தது. கதையை சொழட்டி பகவானுக்கு நேரம் எரிஞ்சதுமே வராகமூர்த்தி தன்னுடைய இடது காலால அவனோட கதையை தள்ளி மாற்றுறார் அப்படின்னு சொல்றார். இப்போ கதை தாழ விழுந்ததுமே ஹிரண்யாக்ஷா கதையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லதுமே ஹிரண்யாக்ஷன் கதையை எடுக்கலை. அவனுக்கு கோபம் வந்தது. அவனோட சூலத்தை அப்படியே எடுக்கிறான். திரிசூலத்தை மந்திரம் ஜெபிச்சு பகவானுக்கு நேரம் அனுப்புறான். பகவானோட சுதர்சன சக்கரம் அந்த திரிசூலத்தை 100 100 அப்படியே நொறுக்கி போட்டு விடுது. கடைசியில கோபத்தோட முஷ்டியை சுருட்டின்னு பகவானுக்கு நேரம் வந்து நெஞ்சில பகவானோட வக்ஷஸ்தலத்துல ஒரு குத்து குத்தி அப்படியே மறைஞ்சு விட்டான் ஹிரண்யாக்ஷன். பகவான் மேல பகவான் நெஞ்சில குத்தினானே பகவானுக்கு வெளிச்சதோ அப்படின்னு கேட்கறத மாலாஹத இவத்விபஹா, மாலையால ஒரு வனமாலையால ஒரு பெரிய யானையை போய் இப்படி அடிச்சா எப்படி இருக்கும்? யானைக்கு வெளிக்குமா? வெளிக்காது. அது மாதிரிதான் இருந்தது பகவானுக்கு அப்படின்னு சொல்றார். உடனே என்ன ஆகுறது? மறைஞ்சு போன அசுரன் பெரிய மாயையை சிருஷ்டி பண்ணறான். அந்த மாயை ஏற்பட்டது அப்படியே திடீர்னு மேகங்கள் எல்லாம் வந்து மூடி
ஏற்பட்டு அப்படியே அந்தகாரம் நிறைஞ்சது. ஏதெல்லாமோ யக்ஷங்கள் பிரேதங்கள் பூதங்கள்லாம் சிரிக்கிறது. அங்கேயிருந்து யக்ஷகணங்கள்லாம் ஆயுதம் எடுத்துட்டு வருது. ஆகாசத்துலேருந்து கல்லுகள் எல்லாம் விழருது, பர்வத்தங்கள்லாம் விழருது, வராகமூர்த்தி மேல எல்லாமே விழருது. கோபத்தோட நக்னிகளான ஸ்திரீகள்லாம் வந்து அடிக்க வர மாதிரி தெரியறது. அமேத்தியங்கள் எல்லாம் ஆகாசத்துலேருந்து வருஷம் அப்படியே மழை பொழியறது. இப்போ பகவான் பார்க்கறாரு, என்கிட்டயா இந்த தூசி மாயல், நான் யாரு? மாயாதிநாதன், யோக மாயே. எந்த ஒரு மாயா சக்தியால உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே மயக்கறேனோ அந்த மாயைக்கு நாதன் நான். இப்போ பகவான் என்ன பண்றார்? சுதர்சனத்தை பார்க்கிறார். சுதர்சனத்தோட அந்த ஒரு திவ்ய பிரபையால மாயெல்லாம் துவம்சமாயி இரண்யாசன் முன்னாடி தெரியறான். அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. பகவான் கூட முஷ்டி யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி வந்ததுமே போரும் இவன் கூட விளையாடினது அப்படின்னு தோன்றி போச்சு. பகவானுக்கு தன்னோட கையை இப்படி மடக்கி ஹிரண்யாட்சனோட முகத்துல ஒரு குத்து குத்தினார். கர்ண மூலத்துல ஒரு குத்து குத்தினதுமே என்னாச்சு? அவனோட கண்ணெல்லாம் அப்படியே வெளியில தள்ளி பல்லெல்லாம் பொழிஞ்சு செயலற்று போய் அந்த க்ஷணமே அந்த தைத்தியன் மரணம் அடைந்தான். அப்படியே தாழ விழறான், ஜலத்துல அதாவது விழறான். தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். வராகமூர்த்தி அப்படி காப்பாத்தினாரு. எல்லாருமே துந்துபி முழக்கிறா, புஷ்ப கிருஷ்டி பண்ணறா. பிரம்மதேவனுக்கு சந்தோஷம். வராகமூர்த்தி எல்லாருமே ஜயா விஜயி பவ, ஜயா விஜயி பவ, ஜயா விஜயி பவ அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி பகவான கொண்டாடறா. ஏற்பட்ட ஒரு உதவி பண்ணினாரு. இந்த பகவானுக்கு என்ன பிரதி பண்ண முடியும் அப்படின்னு அவள்லாம் நினைக்கிறா. பகவானுக்கு எல்லாரும் சிறுசா வந்தனம் பண்ணறா, நமஸ்காரம் பண்ணறா. இப்படி வராக அவதாரம் பூர்ணமாகிறது. பகவான் இப்படி மட்டும் இல்லை, அநேகம் அவதாரங்கள் எடுத்துட்டு வந்து சிஷ்ட பரிபாலனம் பண்றார். என்னனால அவதாரங்கள் எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்கறத, பாவியில உண்டாக கூடின பாகவதாள் பக்தாள் இவள்லாம் ஆச்சரியமா பாடி ரசிக்கின்றாமா. அதனால அநேகம் அவதாரங்கள் எடுத்துட்டு வந்து உலக க்ஷேமார்த்தம் எல்லாரையும் காப்பாத்துறார். வேறுபட்ட அந்த வராகமூர்த்தி எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு முடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆரத்தி பண்ணலாம். நைவேத்தியம் ஆரத்தி எல்லாரும் இருந்தோம். जय जय भागवत देवा, जय जय भागवत, जय जय राधा कृष्ण स्वरूप, जय जय भागवत देवा, जय जय भागवत। मधुकर मधुमो चरकापति पति परिपदगा प्रतिपदललितं स्वामयर्वाधमसुतं देवा, जय जय भागवत। परमपदे भगवान् भरतपतिपालन गुणवान् कमलभवाय कृपया स्वामी कमलमुखे देवा, जय जय भागवत। देवा नारायण गुणगणितं नलिनाथन देव देवा, जय जय भगवान
ஸ்டாப் பண்ணிடலாம்ண்ணா, சும்மா ஸ்டாப் பண்ணிடுவோம், போயிட்டு இருக்கு மெமரி. நாராயண